வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்ல இணையிற சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம கூட 2 தரம் முன்னமே இணைந்த திரு அபூபக்கர் சித்திக் அவர்கள் தான் வந்து இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்ல இணையறாங்க. ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல. அதாவது முந்தின இதில எதெல்லாம் இணைந்திருந்தாரு, நம்மளுடைய வர்ம மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல வந்திருந்தார். அதில ரொம்ப பர்ட்டிகுலரா வர்மத்த பத்தி பேசிட்டே வரும்பொழுது, அதில விஷ வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் பத்தி ரொம்ப ஆழமா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நல்ல ஒரு அருமையான ஒரு காணொளி. அடுத்தது வந்து சித்த பெருமக்கள பத்தியும் நிறைய அரிய தகவல்கள் வந்து அடுத்த காணொளியில பகிர்ந்தார். இப்ப இந்த 3வது தடவ நம்ம கூட இணையும் பொழுது அவர் என்ன நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு 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 செய்தி நமக்கு குடுத்திருக்காரு அப்படின்னா, களரி பயட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தலைப்பு. இப்ப களரி பயட்டு அப்படிங்கிறது வந்து அ கேரள தேசத்தைச் சேர்ந்தது அப்படிங்கிற மாரி இன்னைக்கு பெருவாரியாக அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. ஆனா, அது அப்படி இல்ல. முழுக்க முழுக்க அது தமிழர்களை அப்படின்னு சொல்லியும், அதற்கு எண்ணற்ற அ சான்றுகள் எல்லாத்தையும் கொடுத்து, சேர சோழ பாண்டியர்களோடு ஒப்பிட்டு, அவரவருக்கு எந்தெந்த மாதிரியான அந்த ப என்ன சொல்றது? போர்க்கலையை எப்படி பயின்றார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஒரு போரை எப்படி செய்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய செய்திகளைச் சொல்லி, இதெல்லாம் எதற்காக அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லி, நிறைய தகவல்கள்ங்க. எண்ணற்ற தகவல்களை வந்து அள்ளித் தெளித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாம, இது வெறுமனே போர்க்கலையா? இது வெறும் போருக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியதா? அத எதுக்கு நான் உட்கார்ந்து கேட்கணும்னு கேட்டா, கிடையாது. இதனுடைய ஒரு கடைசி நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆன்ம முன்னேற்றம் தான். அப்போ ஒரு குருவானவர் அ ஒரு மாணாக்கனை எப்படி வந்து வழிநடத்திச் செல்கிறார்? ஒரு ஆயுதம் வந்து ஒரு நீட்டமா வலுவுள்ள ஒரு ஆயுதத்திலிருந்து, அதை சுருக்கி, 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 சுருக்கி சின்ன ஆயுதம் வரைக்கும் கொண்டு வருவார். அப்ப அந்த ஆயுதம் எது முதல்ல குடுக்கணும்? எது அடுத்து குடுக்கணும்? எப்படி பயிற்சி கொண்டு போகணுங்கிறது ஒரு குருவினுடைய கணக்குல இருக்கு. ஏன் அப்படி செய்யணும்? செய்யும் பொழுது அந்த மாணாக்கனுடைய மனோநிலை எந்த அளவுக்கு மாறும்? இதனால் அவன் வந்து ஒரு ஒரு கட்டத்தில இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆன்ம முன்னேற்றத்திற்கு போயி, அவன் வந்து இறைநிலையோட கலப்பதற்கு உண்டான ஒரு நிலைக்கு செல்லுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய வரைக்கும் உண்டான செய்திகள், இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட்ல இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இன்னைக்கு பாட்காஸ்ட்ல இருக்கு. ஸோ வளவளன்னு நானே பேசாம பாட்காஸ்ட்குள்ள போலாம். வணக்கங்க. வணக்கங்க. ஓகே. இதோட 3வது தடவ சந்திக்கிறோம். கண்டிப்பா. ஆமா. ஆமா. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு நெறைய பேருக்கு வந்து பரிச்சயம் இல்லாத ஒரு தலைப்பு. ஆனா சின்ன வயசுலேருந்தே இத பத்தி செய்திகள் கேட்டிருப்போம். பல்வேறு வாய்மொழிகள் வாயிலாக, வெவ்வேறு பெயர்களின் வாயிலாக இத கேட்டிருப்போம். பாரம்பரியத்தில தமிழரோடே ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாவே சில வருடங்களுக்கு முன்னதாக இருந்தது. இன்னைக்கு நெறைய மாறிப்போச்சு. மேலை நாட்டு மோகம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாகி போன ஒரு காரணத்தினால, இப்போ களரி பயட்டு. இந்த களரி பயட்டு அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில பயன்படுத்தப்படாத ஒரு சொல். ஆனா, இது வந்து கேரள தேசத்தில இதுதான் எல்லாமே அப்டின்ட்டு. இன்டர்நெட்ல போனோம்னாலே, மதர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்டின்னு அடிச்சோம்னா, களரி பயட்டு அப்டின்னு தான் வரதா இருக்கு. இந்த களரி பயட்டு அப்டிங்கிறத இன்னைக்கு நாம பேசக்கூடிய ஒரு இடத்துல வந்து அமர்ந்திருக்கோம் அப்டின்னு சொல்லும் பொழுது, அது உங்க வாயாலேயே நீங்க ஒரு களரி ஆசான். உங்க வாயாலேயே அத வந்து ஏன் இத வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு பொது வெளியில இதனுடைய முக்கியத்துவத்த அடுத்த ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கு மேல ஒருத்தங்க கேட்கணும்னா, ஏன் கேட்கணும்? இதனால என்ன? முதல்ல களரின்னா என்ன? இத இவ்வளோ நேரம் பேசுற அளவுக்கு இதனுடைய முக்கியத்துவம் என்ன? அப்படிங்கிறது ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா, அ ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய தரமா இருக்கும். என்னன்னு தெரிஞ்சுக்கவும் முடியும் நம்மளால. கண்டிப்பா. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என் நான் நெறைய கலைகள் படிச்சிருந்தாலும், அதுல என்னுடைய தாய் கலை அப்படின்னு சொல்றதும், நான் படிச்ச முதல் முதல் ஒரு கலை அப்படிங்கிறதும், களரிப்பயற்று அப்படிங்கிற ஒண்ணு தான். இதுல நீங்க கேட்ட கேள்வியவே 2ஆக பார்க்க வேண்டும். ஆமா. எடுத்தோனே கோரா பேசுறோம். ஸோ அதனால களரி என்ற என்று சொல்லக்கூடிய ஒரு சொற்றொடரின் அர்த்தம் வேற. களரிப்பயட்டு என்கின்ற சொல்லினுடைய ஒரு அர்த்தம் வேற. ஓ! ஆமா. அதனால தான் நான் முன்னாடியே வந்து நம்ம கோரா பேசுறோம் அப்படின்னு சொன்னேன். களரி அப்படின்னு சொன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, சுத்த ஒரு தமிழ் சொல். அது வடமொழி சொல் அல்ல, ம். சமஸ்கிருத சொல் அல்ல, வேற இதர மொழியினுடைய கலப்பு சார்ந்த சொல் அல்ல. அது வந்து களரி என்பது
ஒரு சுத்த தமிழ் சொல். ஓ! ஆமா. ஓகே. அந்த ம். களரி அப்படிங்கிறதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அது வந்து பாடசாலை என்கின்ற பொருள். ஓ! ஆமா. ஸோ இந்த பாடசாலை அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டங்கள்ல நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வரையறுக்க முடியாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வரையறுக்க முடியாத ஒரு காலகட்டத்தில இந்த சொற்றொடர் அமைந்து, இதில ஆயக்கலைகள் 64ம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு பாடசாலைகளாகும். ஆனா, அதுக்குள்ள ரொம்ப நம்ம ஆழமா போய் பார்த்தோம்னா, இந்த சாராருக்கு இந்த கலைகள், இந்த சாராருக்கு இந்த கலைகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஓ! ஆமா. ஸோ ஸோ களரி களரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே நம்ம நெறைய பேசணும். ம். ஆமா. அதுக்குள்ள என்ன காலகட்டம், அந்த காலகட்டத்தில எந்தெந்த மாதிரி கலைகள் யாருக்கு உரித்தாக இருந்தது அப்படின்ட்டு. ஆனா, ஒட்டுமொத்தமா களரி அப்படின்னு சொன்னா, அதுக்கு பாடசாலை என்கின்ற ஒரு பொருள் கொண்டு அமைஞ்சிருக்கு. அது தமிழ் சொல் தான். எந்த மாற்றமும் இல்ல. அதுல ஒண்ணு தான் களரி பயட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பயட்டு அப்படின்னா என்னன்னா, உன்னுடைய மெய் கொண்டு, உன்னுடைய உடல் கொண்டு செய்யக்கூடிய அபியாசங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மலையாளத்திலயும் சரி, நம்ம சமஸ்கிருதத்திலயும் சரி, அபியாசங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ, இத தமிழ்ல பேசும்பொழுது, அபியாசத்திற்கு தமிழ்ல ஒரு பெயர் இருக்குமா இல்லையா? ம். கண்டிப்பா இருக்கும். ஸோ, அது என்னன்னு கேட்டா, உங்களுடைய உடல் கொண்டு செய்யக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு பேரு. இந்த அபியாசத்திற்கு தமிழ்ல தொழில் என்ற பெயர். ஆமா. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். என்ன அபியாசம் வேணாலும் செய்யலாம். ம். அது வந்து அந்த பயற்று அப்படிங்கிற பொருள் அபியாசத்த குறிக்கும். அந்த அபியாசம் என்றால் தொழில் என்கின்ற ஒன்றை சொல்லுகிறது. அப்ப இங்க இந்த களரியில பயற்று என்கின்ற அபியாசம் எதை குறிக்கிறது? அந்த தொழில் என்கின்றது எதை உவமைப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய பண்டைய அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா தொன்மையான ஆதி கலையாகிய போர் தொழிலை கொண்டது. ம். ஆமா. ஏன் போர் தொழிலுக்கு அந்த பேர் வச்சாங்க? போருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் குடுத்தாங்களா? ஏன் சொல்றீங்க? எப்படி அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா. அந்த காலகட்டங்கள்ல போருக்கு தான் முக்கியத்துவம் குடுத்தாங்க. போர் தொழில் தான் முதன்மையான தொழிலாக இருந்தது. ஒரு குடி தோன்றியது. அந்த குடியை காப்போனாக ஒருவன் இருந்தான். அவன அரசன் என்று மதித்தார்கள். அவனிடம் என்ன குடுத்திருந்தாங்க? அவன் இந்த மக்களே வந்து எங்கள வந்து என்ன பண்ணுங்க, காப்பாத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ, எல்லாத்தையுமே நீங்க செய்யுங்க. அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, தேவை இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து பணிந்து கொடுத்தார்கள். ஏன்னா, அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாரி நம்ம ஒரு டெக்னாலஜி இல்ல. இன்னைக்கு இருக்கிற மாரி நமக்கு ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இல்ல. நம்ம வாழ்வாதாரத்தினுடைய அமைப்பு வந்து எப்படி இருந்ததுன்னா, இயற்கை கூடவும், விலங்குகள் கூடவும், அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, கால மாற்றத்து கூடவும் போராடிட்டே இருந்தான் மனுஷன். ஸோ, அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கும் கயவர்களும், காமுகர்களும், அதேபோல வந்து வீணர்களும், விரையர்களும் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு குடிய காப்பாத்துறதுக்கு இன்னும் மனிதனே வந்து அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டா, அவன வந்து துன்புறுத்திட்டு இருந்தான். ஸோ, அவனிடமிருந்து காப்பாற்றுவதற்கும், இல்லன்னா படையெடுப்பின் முகாந்திரம் காப்பாற்றுவதற்கும், போர் தொழில் வந்து முதன்மையான தொழிலாக இருந்தது. அந்த போர் தொழில்ல வந்து களரி என்கின்ற பாடசாலையில ஒரு பெரும் பிரிவு தான் களரி பயட்டு அப்படின்னு. ம். ஸோ, இதுதான் களரிக்கும், களரி பயற்றுக்கும் வித்தியாசம். ம். ஸோ, இங்கேயே நம்ம வந்து நம்மளுடைய அந்த பிரிவினை பார்த்து வச்சுக்கணும். ம். ஆமா. ம். நெறைய ம். பேர் களரி வேற இது சாரி களரியும், களரி பயற்றும் ஒண்ணு தான் அப்படிங்கிறாங்க. இல்ல களரி வேற, களரி பயற்று வேற. ஆமா. இப்போ நான் கொஞ்சம் முன்னாடியே இந்த பாட்காஸ்ட்ல இந்த வார்த்தைய நான் கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழலின்படி, ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு சொன்ன மாதிரி. எனக்கு இன்னைக்கு வந்து அன்னைக்கு போர் முக்கியமா இருந்தது. ஓகே. எல்லாத்தையும் படிச்சாங்க. அரசன் முதற்கொண்டு அ ஏ ஏனைய சேனை வரைக்கும் எல்லாருமே அத படிச்சு வச்சிருந்தாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முதல் கொண்டும் இந்த கலைகளை தெரிந்து வைத்திருந்தார்கள் அப்படின்னு 18 சொல்லி தொழில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, முதன்மையான தொழிலாக இருந்தது. அதாவது குடிமக்கள், குடிகள் சார்ந்து 18 தொழில் தான் செய்வாங்க. அந்த 18 தொழில்ல முதன்மையான தொழில் என்னன்னு கேட்டா, போர் தொழில் தான். இது ஆண், பெண் பேதம் அதெல்லாம் இல்லாம ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது இவங்க பிரிச்சு மறுபடியும் காலப்போக்குல மாறுன ஒண்ணு தானே தவிர, அந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கரையர் அங்கிருந்து தொடங்கும். கடலும், கடல் சார்ந்த பகுதிகளும் கரையர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, மீன் சார்ந்த மீன பிடிச்சு கொண்டு வந்து வணிகம் பண்ணுவாங்க. அது ஒரு தொழில். அங்கிருந்து நீங்க எடுத்துட்டு திணைகள் அனுசரித்து பார்த்துட்டே வரலாம். அதுல 18 தொழில் தச்சர், அப்புறம் வந்து கொல்லர், அதே மாரி வந்து பொன் செய்பவர், அதேபோல வந்து இரும்பு சம்மந்தப்பட்டு இப்படி 18 வகையான தொழில்கள் அது நம்மளுக்கு நார்மலாவே தெரியும். தமிழ் இதுதான் திணை அனுசரித்து சொல்லப்படுது. ம். ஸோ, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, முதன்மையான தொழில் போர் தொழில். ம். ஆமா.
இப்ப எல்லா நிலத்தை சேர்ந்தவர்களும், எத்தொழில் செய்தவர்களும் போர்க்கலையை கத்து ஆமா, வச்சிருந்தாங்க. ஆண், கண்டிப்பா. பெண் பேதம் இல்லாம. ஆமா. 5 திணைகளுக்கும் உட்பட்டு தான் போர். அதுல நல்ல கேள்வி கேட்டீங்க. 5 திணைகளுக்கும் உட்பட்டு முதன்மையான தொழிலாக போர் தொழில் இருந்துச்சு. அந்த போர் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, 5 திணைகளுக்கும் மாறுபட்டு இருந்துச்சு. இப்ப சூப்பர். நான் அடுத்த கேள்வி அங்க ஆமா, தான் வந்தேன். ஓகே. ஆமா, ஸோ ஆமா, அதையும் பத்தி கொஞ்சம் சொன்னேன்னா இதா ஆமா, இருக்கும். ஆமா. ம். அதாவது 5 திணைகளும் ஒரே சார்ந்து என்ன பண்ணலன்னு கேட்டா, போர் தொழில மேற்கொள்ளல. ம். ஏன்னா, இப்போ உங்களுக்கு மலை சார்ந்த பகுதிகள், ம். குடிகள் ம். வாழ்றாங்க அப்படின்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய போர் தொழில்ல வந்து அம்பும், வில்லும் இருக்காது. மலைகள்ல இருக்கக்கூடியவர்கள். காடுகள்ல. காடுகள்ல. ஆமா. காடு, மலைகள் இருக்கவங்க. அதிகமா பயன்படுத்துவாங்க. ம். ஆனா அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க. ஓ! ஆமா. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஓகே. ஏன்னா மரங்கள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அத வந்து எய்ம் பண்ண முடியாது. ஸோ ம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டாரத்தில தான் அந்த ஒரு கலைய வச்சிருப்பான். ம். ஆனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிலம் சார்ந்த பகுதிகள்ல முதன்மையாக சொல்லப்படுவதே வந்து அம்பும், வில்லும் ம். எய்திய ஒரு இதுதான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கவங்கள் எல்லாம் மலையில எரிய முடியாது. முடியாது. எரிய முடியாது. ஸோ அதெல்லாம் நிலம் சார்ந்த பகுதிகள்ல உங்களுக்கு அந்த கவங்கள் எறிதல், அதேபோல வந்து இந்த வளரி வீசுதல், ம். இது எல்லாமே களரிக்குள்ள இருக்கிறது தான். ம். வளரி எறிதல், ம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஈட்டி எறிதல். ம். ஆமா. அவனோடது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு செப்பரேட் வார்ஃபேர். ம். மலையும் மலை சார்ந்த அந்த வார்ஃபேர யாருனாலயுமே பண்ணவே முடியாது. அதுக்கு ஒரு சரியான உதாரணம் எப்படின்னா, பாரி என்பவன் வந்து மூவேந்தர்கள் எப்படி வந்து பெரும் நில மன்னர்களாக இருந்தவங்களோ, அதேபோல வந்து குறுநில மன்னர்கள் பட்டியல்ல பாரி வர்றாரு. ஆனா பாரி வந்து வள்ளலாக இருக்கிறாரு அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனா பாரி எவ்வளோ பெரிய போர் தொழில் செய்பவர்ன்னு எங்கேயும் நம்ம பார்க்கல. ஆனா பாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனி ஃபைட்டிங் டெக்னிக்கே வச்சிருந்தார். ம். 3 வேந்தர்களும் ஒரு சார்ந்து பாரிய எதிர்த்த ஒரு நிலைகள் எல்லாம் உண்டு. அதையும் வந்து என்ன பண்ண முடியலையாமா, பாரி வந்து ஜெயிக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய ஒரு வார்ஃபேர் டெக்னிக் என்டையர் ரொம்ப வித்தியாசம். ஆமா. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய அதே போல வந்து நம்ம இவங்க வல்வேலோரி. ம். ஆமா. அவங்களுடைய ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமான அப்போ திணைகள் அனுசரித்து போர் தொழில் மாறும். ம். ஆமா. இப்ப பாலை திணை அப்படின்னா, பாலை திணை என்பது வந்து அது திணைகள பத்தி பேசணும்னா நெறைய பேசணும். ஸோ சில தமிழ் சான்றுகள் என்ன சொல்லுதுன்னா, 2 திணைகள் மருவி ஒரு சில காலகட்டம் மட்டும் தோன்றுபவை தான் பாலை திணை அப்படின்னு சொல்லுது. சில சான்றுகள் என்ன சொல்லுதுன்னா, இல்ல பாலைக்கு பாலை என்றே திணை தனித்து பெயர் உண்டு. அது மருண்டு வந்த காலத்தை பாலை என்று சொல்வதில்லை அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. ஆனா, பாலை திணைக்கும் ஒரு போர் தொழில வச்சிருந்தான் தமிழன். ஆமா. அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டும். ஆனா ஒரு ட்ரை லேண்ட் எதுவுமே இருக்காது. ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். ஆனா அந்த இடத்துலயும் ஒரு போர் தொழில் இருக்கு. ஸோ ம். அந்த மாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போர் தொழில் வந்து திணைகள் அனுசரித்து, குடிகள் அனுசரித்து காணப்பட்டன. ஆமா. ஸோ கம்மிங் பேக் டு த கொஸ்டின். இன்னைக்கு வந்து நெறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அன்னைக்கு போர் முறைகள் முக்கியமாக இருந்தது. அதனால அத கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு அவசியம் அன்னைக்கு இருந்தது. தற்காத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. ஏன்னா மனிதன் மட்டுமே அன்னைக்கு ஆபத்து அப்படிங்கிறது கிடையாது. அவன் எங்க திரும்பினாலும் அவனுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில ஆபத்து அவ்வளோதான், அப்படிங்கிறது அவ்வளோதான். இருக்கும். இன்னைக்கு அது அப்படியே மருவி இன்னைக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து இங்க வந்து இப்ப நம்ம நிற்கக்கூடிய நேரத்தில, இத பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் கூட ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட். ஸோ அதில தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. முக்கால்வாசிக்கும் பக்கம் எல்லாருக்குமே வந்து இந்த கணினி அதில தான் அவர்களுக்கு வேலை இருக்கு. 9 to 5 ஜாப் மாரி நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா மாறிப்போச்சு. போர் செய்வதற்கு அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொடுக்கப்பட்ட ஆட்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவர்களுக்கு மட்டுமே அது அனுமதிக்கப்பட்டதாக மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து போர்க்கலைகளாக பல்வேறு சமுதாயங்கள்ல சொல்லப்பட்ட நிகழ்வுகள் இன்னைக்கு வெறும் ஒரு மேடை ஒரு இது மாரி ஆயிப்போச்சு. காம்படிஷன் மாரி ஆயிப்போச்சு. இப்படி எல்லாம் வரக்கூடிய ஒரு கால சூழலின்படி பார்க்கும் பொழுது, நான் இன்னும் என்னுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறதுக்காக, நான் வந்து இந்த ஒரு பயட் அப்படின்றத வந்து நான் பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு அவசியம் இருக்குமா? எனக்கு ஏன் தேவை? என்னுடைய டே டு டே ஜாப்ல எனக்கு அது அவசியம் இல்ல. தவிர எனக்கு அதெல்லாம் போறதுக்கு காலையில நேரத்தில எந்திரிக்கணும். எனக்கு உடம்பு வலிக்குது. ஸோ என்னுடைய நெசசிட்டில அது இல்ல. இல்ல. பசிங்கும்போது நான் சாப்பிடுறேன் ஓகே. பட் அது எனக்கு பசி இல்ல. ஸோ என்னோட நெசசிட்டி இல்ல. இதுதான் இன்னைக்கு நிதர்சனம். ஒரு ஏற்றுக்கொள்வதற்கு சங்கடப்பட்ட மாரி இருந்தாலுமே, இது நிதர்சனம். இருக்கும் காலம் கூட, ஏன் இத வந்து ஒரு இன்று காலம் மாறாது காலம் எப்படி வேணாலும் மாறிட்டு போட்டும். ஆனா எல்லா மனிதர்களுக்கும் இது தெரியணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு அவசியம் இருக்கா? இருந்ததுன்னா என்னன்னு முன் வச்சு சொல்ல முடியுமா? இல்ல அதுதான் கண்டிப்பாங்க பேசலாம். இப்ப நீங்க கேட்கறது என்னன்னா, உலகம் வந்து ரொம்ப மாறிருச்சு, பரிணாமம் அடைஞ்சிருச்சு. இந்த காலகட்டங்கள்ல இது மனிதர்களுக்கு இயல்பான மனிதர்களுக்கு இது தேவை இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. பொதுவா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேங்க. ஆ இன்னைக்கு நீங்க அதுல ஒரு வார்த்தை சொல்லி வந்தீங்க. அதாவது இன்னைக்கு போர் செய்வதற்கு ஒரு சாரார் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சர்ப்ளஸா இருக்கணுமா.
ம். இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து ரொம்ப சர்ப்ளஸா இருக்காங்க. ஸோ, அதனால நம்மளுக்கு வந்து வி ஆர் ஹேவிங் தட் என்ன சொல்றது? அந்த அந்த அளவுக்கு நம்மள்ட்ட வந்து என்ன இருக்காங்கன்னு கேட்டா, முப்படைகள்லயும் ஆள் பலம் நமக்கு உண்டு. இருக்கு. அதனால நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்படி எடுக்கிறோம்னா, இலகுவா எடுக்கிறோம். ம். ஆனா, இன்னைக்கும் சின்ன சின்ன நாடுகள்ல நீ கண்டிப்பா 3 வருஷம் போய் மிலிட்டரியில வேலை செய்யணும். ம். அதுக்கப்புறம் தான் நீ சிவிலியன்ஸா 2வது நீ இந்த பக்கம் வரணுங்கிற நாடுகளும் இருக்கு. ஸோ, அதே போல தான் அன்றைக்கு காலகட்டங்கள்ல இருந்திருக்கு. என்னன்னு கேட்டா, எல்லா தொழில் செய்தவனும் போர் தொழில் தெரிஞ்சவனா இருப்பான். ஏன்னா, நீங்க சொன்ன வார்த்தை கரெக்ட்டு. ஏன்னா, இன்னைக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா போகுது. நீங்க இந்த புல்லட் ட்ரெயின்லாம் எடுத்தீங்கன்னா, பை ஏர்லாம் எடுத்தீங்கன்னா, ரொம்ப கிலோமீட்டர் ரொம்ப அதிக நேரத்த அதாவது அதிக தொலைவ வந்து குறுகிய புரியுது. காலத்துல நீங்க கடந்துறலாம். ஆனா, இதுல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ரொம்ப சேஃப்டி என்வைரன்மென்ட்ல நீங்க டிராவல் பண்றீங்க. ஆனா, அன்னைக்கு போர் கலை டெய்லியும் எங்க யூஸ் ஆயிட்டு இருந்ததுன்னு கேட்டா, டிரான்ஸ்போர்டேஷன்ல யூஸ் ஆயிட்டு இருந்தது. ம். எப்படின்னு கேட்டா, சரக்குகள் கொண்டு போகணும். வணிகம் செய்வதற்கு மாட்டு வண்டி தான் அன்னைக்கு இருந்துச்சு. ஸோ, அப்போ வந்து யார் வேணும்னு கேட்டா, போர் தொழில் தெரிந்தவன் வேணும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம தெய்வீக நிகழ்வு எல்லாம் நடக்கும். அப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து அந்த சில விஷயங்கள வந்து எடுத்துச் செல்லக்கூடிய, இப்போ என்ன சொல்றது? தெய்வத்தினுடைய ஆபரணம் ஆமா. அது இதெல்லாம் கொண்டு அப்போ போர் தொழில் செய்றவன். அப்போ அந்த போர் வந்து போர் தொழில் செய்யக்கூடியவன் மட்டும் தான் அன்னைக்கு ஒரு சாராராக இருந்தார்கள்ன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே போர் தொழில் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். இருந்தார்கள். ஆமா, இன்னைக்கு. ஸோ இது ஒரு விஷயங்க. இன்னைக்கு காலகட்டங்கள்ல இது தேவையா? தேவையில்லையா? அப்படின்னு பார்த்தா, நீங்க சொல்ற மாரி இது தேவையில்லங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் வந்து பண்டைய காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய போர் முறைகள எடுத்துட்டு, இன்னைக்கு நான் ஈட்டி எடுத்துட்டு ரோட்ல நடந்து போணும். இல்லன்னா நான் வந்து என்னுடைய உடைவாள். அரை சுருகிய எடுத்துட்டோ, இல்லன்னா வாள எடுத்துட்டோ, இல்லன்னா வந்து சம் வாட்டெவர் அதெல்லாம் எடுத்துட்டோ நான் ரோட்ல போகணுங்கிற அது போக முடியாது இன்னைக்கு காலகட்டங்கள்ல. அப்ப நான் இத எதுக்கு படிச்சுட்டு? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஆனால் ஒரு குடி தன்னுடைய வளமையும், பழமையையும் பேணி பாதுகாக்கணும்னு கேட்டா, அந்த குடியினுடைய கலைகளை பயின்றாக வேண்டும். ம். ஏன்னா, உங்களுடைய இன்னைக்கு நம்ம பேசுறோம். பேசுறனால தான் தமிழ் உயிரோட இருக்கு. எழுதுறோம். எழுதுறனால தான் தமிழ் உயிரோட இருக்கு. அதேபோல தமிழ்ல இருக்கக்கூடிய 3 கலைகள். எது? அந்த 3 கலைகள் அதாவது இயல்பாக ம். சொல்லப்பட்ட இயல், இசை, நாடகம் என்கின்ற கலைகள். இன்னைக்கும் அது ஏதோ ஒரு வழியில பரிணாமம் அடைஞ்சு போயிட்டே இருக்கிறனால தான் நம்ம தமிழ அடுத்த நிலைக்கு கொண்டு போறோம். அப்ப தமிழ்ல எவ்வளவோ கலைகள் இருக்கே. அந்த கலைகள்ல மிகப்பெரிய கலையாகிய போர்க்கலைய வந்து நீங்க பிறருக்கு, அடுத்த சந்ததியருக்கு இல்லன்னா உலகத்தாருக்கு காட்டணும் அப்டின்னா, நீங்க அது நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்லன்னா அது வந்து ஏடுகள்ல மாறிரும். ம். எப்படிங்க? அது ஏடுகள்ல மாறிரும். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, உங்களுடைய புகழையும், அத தமிழ் குடியினுடைய புகழையும், தமிழ் குடியினுடைய பெருமையையும் நம்ம அடுத்த ஒரு தலைமுறைக்கு கடத்த முடியாது. ம். அப்போ நீங்க அப்படி சிந்திச்சு பார்க்கணும். எதுங்க? அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்? அத படிச்சு தான் ஆகணும். அதுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு ம அரசாங்கம் அதுக்காக நெறைய விஷயங்கள செய்தும் தருது. ம். ஆமா. முதல்ல கூட வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கப்பட்டு இருந்தாலும், இன்றைக்கு அரசாங்கமும் இறங்கி அந்த பழமையையும், அந்த கலையினுடைய உன்னதத்தை எல்லாம் மக்கள் அடுத்த ஒரு தலைமுறைக்கு கொண்டு போணும்னு அவங்களும் நம்ம இன்னைக்கு அது ஒரு இயல்பு தானே! ம். இன்னைக்கு நம்ம இத உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம் அப்டின்னா, இது காலம் இல்லாத ஒரு காலகட்டத்தில இருந்து கை மாறி வந்தனால தான் இன்னைக்கு நம்ம 2 பேரும் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப நீங்க கேட்ட சிந்தனைய ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எவரோ சிந்திச்சிருந்தார்ன்னா, என்னோட குருநாதனே வந்திருக்க மாட்டாரே! ம். அப்போ நமக்கு இது தெரியாமயே போயிருக்குமே! ம். அப்புறம் எல்லாம் ஒரு ஏடுகள்ல சொல்லக்கூடிய வார்த்தைகளாக மாறியிருக்குமே! ம். ஸோ, ம். அப்போ ஒரு கலையினுடைய உன்னதத்தை ஒவ்வொருத்தவங்களும் கையில வச்சிருக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. ம். அதுக்காகவாவது இத படிச்சு தான் ஆகணும். ம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, தன்னுடைய உடல் தன்னுடைய உடல் அதாவது எல்லாவற்றிற்கும் ஒரு இயக்கம் உண்டு. அப்போ உடலுக்கும் ஒரு இயக்கம் உண்டு. அப்போ உடலினுடைய எல்லா பாகங்களும் இயங்கியாக வேண்டும். அப்படி இயங்குவதற்கு இது என்னவாக இருக்கும்னு கேட்டா, ரொம்ப உதவியாக இருக்கும். ம். இந்த களரிப்பயற்று அப்படின்னு சொல்லக்கூடியது, உங்கள் உடல் இயக்கத்திற்கு. உள்ளும், புறமும், மனமும், புத்தியும் எல்லாம் சேர்ந்து ஒரு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கலை தான் களரி. ம். களரிப்பயற்று. ஸோ, அந்த களரிப்பயற்றுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய கோர் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கும். ம். ஸோ, அப்போ உங்களுடைய உடல் நிலை என்ன ஆகும்னு கேட்டா பராமரிக்கப்படும். ம். உங்களுடைய மனம் ஒரு சார்ந்து ஒரே நிலையில இருக்கும். ஸோ, இதெல்லாம் உங்களுடைய வாழ்வியல் முறையையும் நேர்படுத்தும். ம். இப்போ இவ்வளவு விஷயங்கள் அதில இருக்கு. ஏன்னா நான் வந்து அ கொஞ்சம் வருஷம் கூட அந்த கலரி போயட்ட வந்து படிச்சுக்கிட்ட நாள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காலம். இளம் வயதில அத படிச்சுக்கிட்ட நாள் உண்டு. அதற்கு முன்னதாக மேலை நாட்டு கலைகள்ல ஒரு சில கலைகள படிச்சுக்கிட்டதும் உண்டு. இப்ப நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைய
எனக்கு தெரிஞ்சு எத்தன நம்ம போர்க்கலைகளினுடைய ஆசிரியர்கள் எனக்கு சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா, மேலை நாட்டு கலைகளை கற்றுத் தரக்கூடிய அந்த ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, "இந்த கலையை கற்றுக்கொள்வதன் மூலமாக இது நீ வந்து சண்டைக்குன்னு கிடையாது. இது போருக்குன்னு கிடையாது. இது மூலமா உன்னுடைய கவனம் வந்து ஒருநிலைப்படும். அதனால உன்னுடைய படிப்பு வந்து உனக்கு நல்லா வரும். தவிர செல்ஃப் டிஃபென்ஸ் உனக்கு எப்போ ஏதாவது ஒரு தீங்கு விளையும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால உன்னை தற்காத்துக் கொள்வதற்காகன்னு." இப்போ இதே போல தான் இப்ப நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தையும் இல்லையா? கரெக்ட்டு தாங்க. ஆனா இதுல ஒரு திருத்தம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய இதர கலைகள், நான் யாரையும் குறை சொல்ல நானும் மாட்டேன். அதனால தான் அத ஆமா. மென்ஷன் பண்ணேன். யாரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன். எந்த கலை வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க. சரிங்களா? அது பேரும் நான் சொல்ல விரும்பல. எதையும் குறையும் சொல்ல விரும்பல. அவர்கள் அந்த கலைகள் எல்லாமே தன்னைத்தானே தற்காப்பாத்திக் கொள்ள இருக்கக்கூடிய ஒரு கலை. ம். சரிங்களா? ஆனால் களரி என்பது தற்காப்பு கலை அல்ல. அது ஒரு போர்க்கலை. போர். ஆமா. ஸோ போருக்கும் தற்காப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் ஆமா. இருக்கு. ஸோ ஸோ அதனுடைய உங்களுடைய அந்த ட்ரெயின் அப் ஆகும்போதே, அந்த களரி பயத்துல நீங்க ட்ரெயின் ஆகும்போதே, நீங்க அதே ஒரு மோட்டிவேஷன்ல தான் ட்ரெயின் ஆவீங்க. ம். போர்க்கலை, உங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய பாடங்கள், அடவுகள், அடவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பயிற்றுகள், அந்த பயிற்றுகள் வந்து எப்படி தொழில்களாக இருக்கு, அதில இருக்கக்கூடிய எல்லா வகையான நுணுக்கங்களும் போர் ரீதியாகத்தான் இருக்கும். ம். ஆமா. ஏன்னா ஒரு போர் அணுகுமுறை என்பது வேறு. ம். ஒரு தனி மனிதனுடைய தற்காப்பு அணுகுமுறை என்பது வேறு. ம். ஆமா. ஸோ அது வந்து ஒரு களரி பயிற்றுங்கிறது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இல்ல. ம். செல்ஃப் டிஃபென்ஸையும் தாண்டி ஒரு தாண்டி. என்டையர் ஒரு வாரியர்ஷிப் இருக்கு. ம். ஆமா. நீங்க ஒரு லீட் பண்ணிட்டு போலாம். ம். நீங்க களரி பயிற்ற முழுமையா கத்துக்கிட்டு இருந்தவங்க தான் அன்னைக்கு ஒரு மாமல்லர்களாக இருந்தார்கள். ம். ஆமா. களரி பயிற்று முழுசா தெரியும். ம். 18 அடவுக்கு மேலேயும் அடவுகள் இருக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் பத்தி பேசுவோம். அந்த 18 அடவுகளுக்கு மேல இருக்கக்கூடிய அடவுகள் எல்லாம் தெரிந்து எல்லா வகையான விஷயங்களும் நுணுக்கங்களும் தெரிந்தவர்கள் தான் மாமல்லர்கள் என்று அழைத்தார்கள். ம். மாமல்லர்கள் என்றால் தளபதிகளுக்கு தளபதியாக இருந்தவர்கள். அவங்க எல்லாமே மாமல்லர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்களேன். அந்த வாரியர்ஷிப்புக்கும் இந்த ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ அப்ப இந்த கலை கற்றுக் கொடுக்கும் பொழுதே அந்த ஆசான் வந்து எப்படி ஒரு ஒரு வழிநடத்தி செல்லுவதுங்கிற அதுக்கு எல்லாத்துக்கும் நான் விளக்கம் தரணும். நான் விளக்கம் தந்து தான் ஆகணும். என்ன காரணம்னு கேட்டா, அன்னைக்கு களரியினுடைய வடிவமைப்பே அப்படிதான். அது நம்ம தனியா பேசணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப அப்படி மாடர்னா சொல்லணும்னா அப்படி இல்லைங்க. லீடர்ஷிப், மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எஸ். பேசலாம். அப்போ இது வந்து அன்னைக்கு சராசரியாக ஒரு மனிதனுடைய அதாவது இந்த கலை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருந்தவனுக்கு எந்த நேரத்துல எதை செய்யணும், எப்படி எதை அணுகணுங்கிறது வந்து அப்படியே அந்த கலையோடவே அவங்க காலத்த பார்த்து தான் ஃபர்ஸ்ட்டு அந்த போர் கலையே சொல்லி தருவாங்க. ம். இத நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோழர் வந்து வில்லு எனக்கு அது சேரர்கள். 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 அவரு காலையில வந்து அந்த முற்றத்துல நிப்பாராம். அந்த ஏதோ ஒரு 10 நிமிஷம் இப்படியே பார்ப்பாரு. காத்து எப்படி திசை மாறுதுன்னு பார்த்துட்டு, ஒரு போ அவருடைய பிளேஸ் மொத்த போர் வீரர்களுக்கும் இவர் வந்து இந்த திசையில வில்ல அந்த போ ஒன்று பிளேஸ் பண்ணி எல்லா நேரத்துலயும் வில்ல ஒரே மாரி பிடிக்க மாட்டாங்க. இப்படி மாத்தி பிடிக்கிற கணக்கு இருக்குன்னு ஒண்ணு சொல்லப்படுதுல்ல. ஆமாங்க. அதெல்லாம் அத உண்மைதான். காலத்த பார்த்து. அதெல்லாமே போர் யுக்திகள் தாங்க. இது ம். நீங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக களரியை யூஸ் பண்றது களரியினுடைய ஒரு சின்ன ஒரு பாகம் தான். ம். அதாவது வெறுங்கை பிரயோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பார்ட் இருக்கு. அதுவும் என்னன்னா முற்றும் இழந்து நீங்க போர்ல அந்த களம்னு சொல்லுவோம் நாங்க. சரிங்களா? அந்த போர் களத்துல நிக்கும் பொழுது, அந்த களமே ரொம்ப அழகா வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். போர் களத்த பத்தி பேசணும்னா, அந்த காலத்துல வந்து சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு போய் ஓடி போய் சாஞ்சு வெட்டி எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான் அவன். ஒரு வியூகம் வகுப்பான். அதுல யார் யார் என்னென்ன திசைகள்ல நிக்கணும், எந்த கூட்டம் எப்படி பிரியணும்னு சொல்லி எல்லாமே முதல்ல வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா பேசிருவாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, குறுங்களம், நெடுங்களம், முன்களம், பின்களம், மத்திய களம்னெல்லாம் நெறைய களங்கள் இருக்கு. அதுல குறுங்களம்னா, குறுங்களத்துல இருக்கிறவன் எந்த அளவுக்கு தான் மேல ஏறணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நெடுங்களத்து கூட மிக்ஸ் ஆகக்கூடாது. ம். ஸோ அது வந்து பட்டி கட்டி பயிற்றுறதுன்னு இன்னைக்கு சொல்லுவாங்க. ம். இன்னைக்கு பட்டி கட்டுற முறையும் இதுல சிலம்பத்திலலாம் அதெல்லாம் அதுலேருந்து வந்ததுதாங்க. ம். ஸோ ஒரு களம், ஒரு களத்துக்குள்ள எவ்வளவு பட்டியாக இருக்கும், எப்படி பிரிஞ்சிருக்கணும். அதுல ஒரு சிலவன் வந்து நெடுங்களத்துல இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா, இது நிராயுதமா தான் நின்னுட்டு இருப்பான். ஆமா. ஓ. ஏன்னா அவன் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அவன் போகணும். ம். ஆமா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, எனிமியோட ஒரு நடு மையம் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கும். ம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தெரிஞ்சது பூராமே வந்து வர்மக்கலை தெரிந்தவர்களாக நெடுங்களத்துல நிறுத்தியிருப்பான். ம். அவனுக்கு வந்து அந்த ஆயுதம் ஏந்தி கேரி ஓவர் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் போய் அடிச்சு இது பண்ணிட மாட்டான். இந்த நெடுங்களத்தை புரொடெக்ட் பண்றதுக்கு 2 குறுங்களம் தனியா அமைக்கப்பட்டிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, குறுங்களம் வெளிய ஒரு குறுங்களம் இருக்கும். அதுக்குள்ள ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீளக்களம் இருக்கும். அதுக்குள்ள ஒரு குறுங்களத்தை வச்சு அதுக்கப்புறம் ஒரு நெடுங்களத்தை பிளேஸ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த நெடுங்களத்தை பாதுகாக்கிறதுக்கு 2 குறுங்கள சைடுல அவன் வெப்பன்ஸ்ல டிராவல் ஆயிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது மட்டுமே அதாவது என்னது அந்த வர்ம கலையை பயன்படுத்தி மட்டுமே வந்து கொண்டு போவான். முடிஞ்ச அளவுக்கு உள்ள ஏறிட்டு அவன் சென்டர் மீடியன் வந்த உடனேயுமே நெடுங்களம் நின்றணும். ம். அதுக்கப்புறம் புறங்களம் தான் நடக்கணும்.
புறங்களம்னா புறங்களத்தில் இருக்க ஃபுல்லாக இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரைட் பொசிஷன்லேருந்து அப்படியே ஒரு கர்வேச்சர் பொசிஷனுக்காக மைக்ரேட் ஆவாங்க. அப்போ சிலர் இருக்கவன் இந்த யூகத்தை உடனே கணித்து அவன் அதுக்கு ஒரு மறுவியூகம் செய்யணும். ஓ, இதெல்லாம் இம்மிடியேட்டா இமிடியேட் நடந்துருது. அதை வந்து பேசிடுவாங்க, அது முன்னாடியே பேசிடுவானுங்க. அதுதான் அவனோட டாக்டிக்ஸ். ம். ஸோ அந்த ஒரு வியூகம், அந்த நடக்கக்கூடிய வியூகம், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடுநிசையில் ஒரு வியூகம் நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் அந்த வியூகம் வந்து மாறி இருக்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். இதுக்கு இடையில இன்னொரு பியூட்டியான விஷயம் என்னென்னா, ஸ்பை உள்ளுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே இருப்பான். ஸ்பை ஓ. ஆமாம், உள்ளுக்குள்ளே உடனே ஒற்றர்கள் உள்ள வேலை செஞ்சுட்டே இருப்பான். அவன் என்ன வியூகம் வகுக்கிறாங்கிறத உடனே ஸ்பான்டேனியஸாக இந்த பக்கம் நடக்கும். பட் வியூகம் வகுக்கிறது வந்து அங்க தளபதியும் இது இதுதான் நடக்க களத்துக்குள்ள வியூகம். கூட்டத்துக்குள்ள ஆள் இருக்கும்ல, நம்ம ஒரு ஆளை வச்சிருப்போம். ஆ. ஸோ அதெல்லாம் ரொம்ப அதான் சொல்கிறேன் பாருங்க, இது களரி பயிற்றுங்கிறது சாமானிய விஷயம் இல்லை. அந்த அடுக்கு முறைகளை அரசனை கொண்டு வந்து முன்னாடி நிற்க மாட்டாங்க. ஆமாம், அவருக்கு நின்று கடைசி ஆனால் அரசனுக்கு மிக இதான பணி உண்டு, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா களத்துக்கு அரசன் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் நாள் தான் களம் இறங்கணும். அரசன் முதல் நாள் களம் இறங்கணும்னு அவசியமே இல்லை. ராஜராஜன் இருந்தாருன்னா ராஜராஜன் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்டில் வந்து நின்றுட்டு ஃபஸ்ட்டு டே நான் வந்து போர் செய்ய போகிறேன்னா அவர் மாமல்லரே சொல்லுவார், நீங்கள் பின்னாடி போங்க, உங்களுக்கு ப்ரோட்டோக்காலே இல்லைன்ட்டுருவார். உங்களுக்கு ப்ரோட்டோக்காலே இல்லை. 11ஆம் நாள் களம் இறங்குறவன் தான் அரசன். அது வரைக்கும் சேனைகள் இருக்கு, எவ்வளவோ சேனைகள் இருக்குது, எவ்வளவோ மாமல்லர்கள் இருக்காங்க, தளபதிகள் இருக்காங்க. தளபதிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ராயர்கள், அதை சொல்லக்கூடாதுன்னு வழியே அந்த மாதிரி ஒரு சில பட்டத்துக்குரியவர்கள்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கடைசியில் இதில் அந்த களங்கள் பிரிக்கப்பட்டு களத்துலேயும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்களே. ஒரு களத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் சேர்ந்தா தான் ஒரு களம். ஆமாம், ஒரு குறுங்களத்தில் வந்து 32 பேர் இருப்பான். ஸோ அந்த மாதிரிலாம் கணக்கு இருக்குது. ஒரு நீளக்களம்னா 18x2ன்னு போயிட்டு இருப்பான். அவன் குறுங்களத்தை நெடுகம் வச்ச நீளக்களம்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு வெப்பன் இது இருக்கும். ஸோ அப்போ ஒரு களத்திற்கு ஏற்றார் போல மாறிட்டே ஆயுதங்களும் மாறிட்டே இருக்கும். ஆமாம், ஆனால் அதில் சென்ட்ரலில் நெடுங்களம் நிற்கிறவன் தான் நீண்டு போகணும். அவனுடைய ஸ்டாமினா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறுங்கையில் அடிக்கணும். அதுவும் இல்லாமல் அவன் வந்து அங்கேயும் மாண்டு மரணித்து விடுவான். ஆமாம், ஸோ அவன் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நெடுங்களத்தோன் வந்து திரும்பி வந்துட்டானா அவன் வந்து பெரிய ஆள். ஏன்னா அவன் வந்து அவன் எதிராளியினுடைய உள்வசம் வரைக்கும் போகிறவன். ஆமாம், ஆனால் கையில் ஒன்றும் இருக்காது. ஆமாம், அது அந்த மாதிரி தான். ஆனால் அவனுக்கு வந்து அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கும். அவனுடைய போர் யுக்தி வந்து அந்த அளவுக்கு. நான் சாக போறேன்னு தெரிஞ்சுதான் உள்ளே போறேன். இன்னைக்கு அப்படி தானேங்க, கிரெனேடு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் உள்ளே போவாங்க. ஆமாம், அவங்க தான் போய் ஃபர்ஸ்ட் வந்து கிரெனேட்ஸை போட்டுட்டு தான் பின்னாடி வரும். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியும், அவன் ஃபர்ஸ்ட் அட்டாக் அவன் தான் வாங்க போகிறான்னு தெரியும். அது அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கேட்டகரியில் இருக்காங்க பாருங்க. அதெல்லாம் இன்னைக்கு அந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் நம்மளும் பண்ணுறோம். ஆமாம், பொழைச்சு ரெடியாக ஃப்ரண்ட் எண்டு தான் என்றைக்குமே. அப்போ அரசன் இறங்குறது 11 நாள் தான். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் உள்ள கிடக்குறான். ஸோ இந்த மாதிரி ஒரு போர் யுக்திகளை பற்றி நம்ம பேசுகிறது தான் களரி பயிற்சி. ஸோ அதுக்காக ஒருத்தவனை தயார் செய்யணும். என்னோட இது பாஸ்ட் லைஃப் டிஎன்ஏ எல்லாம் அப்படி வேலை செய்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா நீங்கள் அந்த நெடுங்கலத்தவன் பற்றி சொல்லும் பொழுது வெறுங்கையில் போகிறான் அப்படிங்கும் பொழுது எதிராளி வந்து கவசங்கள் எத்தனை அணிந்து அதெல்லாம் அப்படி அதை பாதுகாக்கிறதுக்கு இவன் இருக்கான்ல, சைட் வேர்ட்ஸில் ஆள் இருக்குல்ல. இப்போது அத்தனை கவசங்களையும் தாண்டி அவனுடைய வெறும் கை வந்து ஒருத்தனை அடிக்குதுன்னு சொன்னா அப்போ அவனுடைய உடல் எந்த அளவுக்கு போர் தொழில் ரொம்ப நெடுங்காலம் போர் தொழில் செஞ்சு வர்றவனை தான். அதான் சொல்கிறேன் பாருங்களேன், அதுக்கு ஒரு அழகான சில வழிமுறைகள்லாம் இருக்குது களரியை பற்றி பேசும்போது. ஏன்னா இது ஒரு பாட்காஸ்ட்டில் முடிச்சிட முடியுமான்னு தெரியாது. ஏன்னா இது நம்ம வந்து ஒன்றுமே பேசவே ஆரம்பிக்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது களரியில் ஒரு சின்ன பாலன், அந்த பாலனை கொண்டு வந்து களம் இடறச் செய்வாங்க. அதாவது களத்தில் கொண்டு வந்து தள்ளி விடுவாங்க. அந்த களத்தில் கொண்டு தள்ளி விடும் போது அவன் எங்கிருந்து அவனை கொண்டு வரணும்னு ஒரு குருநாதனுக்கு ஒரு கடமை இருக்குது. அப்புறம் தான் அவன் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டாச்சுன்னா அவன் வந்து தயாராகுவான். அங்கிருந்து அவன் களத்தில் போய் நிற்கிற வரைக்கும் ஒரு ஜேர்னி இருக்குது. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவனை வந்து ஃபிசிக்கலி, மென்டலி, அதே மாதிரி எல்லா கால சூழ்நிலைகளுக்கும் தயார்படுத்தக்கூடிய ஒவ்வொரு திறனும் ஒவ்வொரு பணியும் குருநாதனுக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாம் வந்து பெரிய மகத்துவம் வாய்ந்த விஷயங்கள். ஸோ அதனால் அந்த அளவுக்கு எல்லா ஆயோதன பயிற்சிகளையும் கடந்து வர்றவன் தான் வந்து நெடுங்களத்தில் நின்றுருப்பான். அவனுக்கு ப்ராக்டிக்கலாக எல்லாமே தெரியும்.
பட் ஈவன் தென் அவன் வந்து என்ன அக்செப்ட் அப்போ பண்ணிக்கிறான்னா, நான் அதான் நெடுங்காலத்துக்கு இல்ல போறேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, சைடுல இருக்கிறவன் பாருங்க. பட் ஹையர் ஸ்டாண்டர்ட் இருக்கிறவன கொண்டு போய் சாவ குடுக்குறது அப்படிங்கிறது, அது என்ன பண்றது? ஏன்னா ஆனா அவன் நம்ம சொல்றோம் அப்படின்னு. அவன் சாகறதுக்குள்ள பல 100 பேத்த அந்த கொண்டிருப்பான். பக்கம் ஆமா. அப்ப இங்க ஒரு சைடுனா, ஆப்போசிட் சைட்லயே அப்படி அதேதான் இருப்பானே. அதுதான் சொல்றேன் நானு. நம்ம சைடு தான் பேசுறோம் நம்ம. ஆ. ஸோ அதனால தான் என்னன்னு கேட்டா, இந்த போர் யுக்திகள முறியடிக்கவே முடியாதனால தான், நம்ம வந்து பல 1000 ஆண்டுகளாக தனித்தே நின்னுட்டுருக்கோம். ஆ. நீங்க மேப் வந்து இந்தியாவோட ஆமாமா. மேப் மாறிட்டே இருக்கும். இதெல்லாம் நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது எனக்கு அவ்ளோ பெருமையா இந்தியா இருக்கும். மேப் மாறிட்டே இருக்கும். கீழ மட்டும் கீழ மட்டும் மாறவே மாறாது. ஏன்னா அவன முடிக்கவே முடியாது. ஆ. ஏன்னா அவனோட போர் யுக்தி என்னன்னே தெரியாது. இவன் செய்யக்கூடிய போர் யுக்திகளும், நீ என்ன சேனைய வேணா பயன்படுத்திக்கோ. அலாட் சேனையிலிருந்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்வ சேனைன்னு சொல்லக்கூடிய குதிரைப்படையிலிருந்து, அதேபோல நீங்க யானை படையிலிருந்து என்ன வேணா வச்சுக்கலாம். என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா போர் யுக்தின்னு ஒண்ணு இருக்கு. ம். அந்த வியூகம்னு ஒண்ணு இருக்கு. களத்த வடிவமைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அது மாமல்லன் முடிவு பண்றது தான். அது அரசனே நீ பேசாம இருங்க நீங்கன்னு சொன்னா, அரசனும் பேசாம இருந்து ஆகணும். அது ஒரு மாமல்லனுடைய பொறுப்பு. ம். அந்த மாமல்லனுக்கு கீழ வரக்கூடியவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதிகள். ம். ஆமா. ஒரு மாமல்லனுக்கு கீழ 7 தளபதிகள் நெனைக்கிறேன். அதே மாரி கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, களபதின்னு சொல்லுவாங்க. ஓ. நிலத்தில தளபதின்னு சொல்லுவாங்க. கடல்ல களபதின்னு சொல்லுவாங்க. ஓ. அங்கேயும் மாமல்லன் இருப்பான். ஓ. ஆமா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நேவல் ஃப்ளீட். ம். அந்த நேவல் ஃப்ளீட் வந்து இதோட பயங்கரமா இருக்கும். ஸோ அவனுக்கு அந்த வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் மாமல்லனுக்கு நல்லா தெரியும். வெறும் ஹியூமன் பாடிய ஆமா, வந்து சரி. ஒரு மெஷின் மாரி பயன்படுத்திருக்கான். பயன்படுத்தினாங்க. ஒரு ஸ்ட்ரெச் எவ்வளவு தூரம் நான் நீட்ட போறானே, முடியும். கடாரம் வரைக்கும் போறானே. இங்கிருந்து ராஜராஜன்ட்ட வந்து கேட்கிறாப்படி, "ஏங்க நிலம் தெரிய மாட்டேங்குதுன்னு." அவன் ராஜராஜன் இங்கிருந்து திரும்பி சொல்றான், "நீ போ பயணிச்சுட்டே இருன்னு" சொல்றாரு. ராஜேந்திரன்ட்ட வந்து திரும்ப சொல்றாரு. பயணிச்சுட்டே இருன்னு." ஏன்னா இவரு வந்து போயிட்டு வந்திருக்காரு. போயிட்டு வந்து- ஆமா, போயிட்டு வந்திருக்காரு. கடாரம் கொண்டான்னு பேர் இருக்குல்ல. ஆமா. ஸோ அங்க வந்து சாவகம் தீவ பார்க்குறாரு. அப்புறம் கடாரம் அப்படிங்கிறத பார்க்குறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லயும் இன்னைக்கு சோழர்களுடைய தமிழ் வந்து ஓங்கி நிக்கிறதுக்கு காரணம் சோழர்கள் செய்தது தானே. அப்ப அவன் அவ்வளோ பெரிய நேவல் ஃப்ளீட்ட கையில வச்சிருந்தானே. என்ன யானை படைகளையும், குதிரை படைகளையும் கப்பல்ல ஏத்தி, ஆமா. தேர்ப்படைகள் எல்லாம் கப்பல்ல கப்பல்ல ஏத்தி கொண்டு போறான். ஸோ அதுல இன்னொன்னும் ரொம்ப ஒரு அத பத்தி பேசணும்னா தனியா பேசணும். ஒரு செக்டார வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து மயன்மார் வழியா பை லேண்ட் அனுப்பிட்டாரு. இன்னொரு செக்டார தான் வந்து ஆக்சுவலா அவர் வந்து இத அனுப்புவாரு. நான் வரேன்னு வந்தா நான் வருவேன். அப்படிதான். தப்பிக்கலாம் முடியாது. அந்த மாரி தான். அது எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போயிருக்காங்க பாருங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு போர் யுக்திகள் இருந்துச்சு. ம். போர் யுக்திகள் அமானியப்பட்டவங்கள்ல. ஸோ அது கமிங் பேக். ஆமா. ஸோ அத பத்தி அப்போ இவ்வளோ பெரிய மகத்துவத்த நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த மகத்துவத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆமா. இது தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா கத்துக்கிறதுக்கு நம்ம போய் நின்றுவோம். ஆமா. இன்னைக்கு வந்து ஏதோ பாட்டனும் பூட்டனும் எப்படி வாழ்ந்திருக்கான் பாருன்னு தெரிஞ்சாலே. ஆமா. ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பா இவ்வளோ பெரிய மகத்துவத்த நம்ம இழக்க சொல்றீங்களா நம்மள்ட்ட? ம். இத நம்ம கண்டிப்பா கையில எடுத்து திரும்பி நம்மளுடைய சந்ததியர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அவன் அத வந்து ஓங்கி உரைத்ததனால் தான் இன்னைக்கு நம்ம இத பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம உரைக்கலைன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆகுறது? ம். அத நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆம். நம்மளுடைய குருக்கள கூட பேசும்பொழுது, பாலச்சந்திர மேனன் அவரு கூட பேசும்பொழுது அவர் சொல்லியிருக்காரு, ஆம், போர் அப்படிங்கிறது சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு 1 மணி நேரம் வெளிய போயிட்டு வந்தாலே டொய்ங்கன்னு ஆயிடுறோம். அவன் ஒரு நாள் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 டம்ளர் ஏதோ பால் கிடைச்சா அவனுக்கு அவ்வளவுதான். இல்ல ஆனா பந்தி உண்டு. ஆ, நம்ம போருக்கு வந்து சாயுங்காலம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க சொன்னது கரெக்ட் தான். சூரிய உதயம்லேருந்து சூரிய ஆ, அது தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்றது. அந்த- அதாவது யுத்த தர்மம்னு ஒண்ணு இருக்கு. இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பண்ணணும். வரக்கூடிய ஆனா ட்ரைபல் அட்டாக்ஸ் அதே மாரி வந்து நெறைய அந்த மாரி சரித்திர நிகழ்வெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடியதுக்கு வந்து ராத்திரியும் போர் போர் நடந்திருக்கு. இரவு அந்த மாரி இரவு பொழுதுல வந்து பார்த்தீங்கன்னா, பந்தி இருக்காது. இரவு பந்தி இருக்காது. ம். ஸோ அந்த மாரியும் போர்கள்லாம் இருந்திருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, டஃபஸ்ட் சிச்சுவேஷன்லலாம் போர் நடந்திருக்கு. மலைகள்ல மழை பெய்யக்கூடிய காலங்கள்ல போர் நடந்திருக்கு. ஏன்னா அலெக்சாண்டர் நம்ம நாட்டுக்குள்ள வரும். நுழையும் பொழுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்கேயே நெறைய இருக்கே. இங்கேயே நம்ம ஆமா, இன்னைக்கு நம்ம அழித்ததற்கு பிறகும் நம்மளுடைய நாட்டுக்குள்ள மலைக்குள்ள நம்மளால நுழைய முடியாதுன்னா, அப்ப அவர்கள் வாழ்ந்த காலத்துல எல்லாம் ரொம்ப இருக்கு. மோசமா இலங்கை இருந்தது. யுத்தம் எல்லாம் ராஜராஜன் காலகட்டங்கள்ல எல்லாம் அப்படிதான் நடந்ததாக குறிப்புகள்லாம் சொல்லப்படுது. மலை ஏறும் பொழுது மழை மழை பெய்து கொண்டே இருக்கும், அப்படியே போர் செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது. அதனால வந்து போருக்கு வந்து எதுக்காக சொல்ல வந்தேன்னா, போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்க ஆயத்தமா இருக்கணும். அதுல நீங்க உணவு எதிர்பார்க்க முடியாது, நீர் எதிர்பார்க்க முடியாது. அதாவது என்னன்னா, அந்த இடத்துல இன்னைக்கு நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னா,
துர்கை தேவிக்கு இல்லைன்னா ஏன்னா போர்க்கடவுள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இறங்கி போகிறதே தேவை. அங்கே வேற ஒன்றுமே நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அவ்வளோதான். ஏன்னா அதனால தான் அவன் வீர சொர்க்கம்னு சொல்லியிருக்கான். ம். ஆமா. போர்ல இறந்தவர்களுக்கு ஆமாமா. சாமானியம் இல்ல. அது அதுக்குன்னு தனி கருட கூட்டம். புராணத்திலேயே அதற்குன்னு தனியாக ஒரு வீர இடம் சொர்க்கம். கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா இருக்கு. ஸோ மக்களை காப்பவனுக்கு வந்து வந்து தனி சொர்க்கம் தனி இருக்கு வீர அப்படின்னு சொல்லி. சொர்க்கம் இருக்கு. ஆமா, ஆமா. அதனால வந்து போர் வந்து அந்த மாரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ம். காலகட்டத்திலேயே கேட்டகரைஸ் பண்ணி. ஏன்னா ஏன் இத நான் சொல்ல வந்தேன்னா, குருக்கள் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு அப்படின்னு நடந்து வரும்பொழுது இந்த தண்ணி குடுப்பாங்க அந்த குடிக்கிறதுக்கு. கிடைச்சா உண்டு. கிடைக்கலன்னா போர் செஞ்சுட்டே இருக்க போர் வேண்டியது தான். செஞ்சுட்டு. அப்போ போர் வந்து நம்ம நாட்ல அறத்தின்படி போர் நடந்ததன் காரணத்தினால, 1 மாதம் முன்னதாகவே உன் மேல நான் போர் தொடுக்கிறேங்கிற அந்த செய்திகள் வந்துரும் அப்படின்னு. அப்ப செய்திகள் வரும்பொழுது இவர்கள் ஆயத்தமாவாங்க அப்படின்னும், இந்த ஆயத்தமாகும் பொழுது கஜ வடிவில் அமர்ந்து நின்னு ஆயத்தமாகும் பொழுது, அந்த மூலாதாரத்தில முழு சக்தியை சேர்த்து நிறுத்துவார்கள் அப்படிங்கிறதும், அப்ப அவர்களுடைய உடல் சாரி சாப்பாடுலேருந்து, தூக்கத்திலிருந்து, பழக்கவழக்கங்கள்லேருந்து, பயிற்சியிலிருந்து எல்லாம் மாறுபடும். அப்ப அந்த சக்திய முழுக்க தேக்கி நிறுத்தி, அது 10 நாளோ, 15 நாளோ, 1 மாசமோ எவ்வளோ நாள் போர் நடந்தாலும் அந்த சக்தி தேங்கியே இருக்கும். பின்ன அதுக்கப்புறம் அது போர் முடிஞ்சு உயிரோட இருக்கோம்னா, அத டிசிபேட் பண்றதுக்கு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படும் அப்படிங்கிற மாரி, குருக்கள் அன்னைக்கு சொன்னது எனக்கு ஒரு ஞாபகம். நான் சொல்றது ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட ஒரு செய்தி. இதெல்லாம் உண்மதானா? இது அதாவது நான் குருக்கள் சொன்னது பொய்ன்னு நான் சொல்றதுக்காக இல்ல. அப்படி சந்தேகத்தின் பேர்ல கேட்கல. நான் இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன்க்காக கேட்கிறேன். புரியுதுங்க. நீங்க கேட்கறது புரியுது. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றது கரெக்ட்டு தாங்க. அதாவது போர் வந்து நடப்பதற்கு சில காலங்களுக்கு முன்னாடியே போர் அறிக்கை என்பது வெளியிட்டு விடப்படும். 2 நாட்களுக்கு 2 நாடுகளுக்கு இல்லன்னா 2 இதுக்காக இடையில, இப்ப அந்த ப்ராவின்ஸ்க்கு இடையில வந்து இது பண்ணிக்குவாங்க. அதிலிருந்து அந்த போர் ஆயத்தங்கள் வந்து நடக்கும். அதுக்கு இடையில வந்து தூதுவன் வந்து தூதுவன் ஏன்னா போர் வந்து நான் நியாயமா நடத்துறேன் அப்படின்னா, தூதுவன அனுப்பணும். முடிஞ்ச தூதுவன ஆமா. அளவுக்கு அத தவிர்க்கறக்கு ஆமாமா. பார்க்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒற்றன் தான். ஒற்றன் இருப்பான். ஒற்றன் தான். ம். அவன் அவன் தான் இருக்கறதுல டஃபஸ்ட் கை. ம். ஆமா. அவன் அவன் குடுக்குற செய்தி தான் வந்து அவன் நண்பனாவே இருப்பான். எவனா வேணா இருப்பான். கூடயே சுத்திட்டு இருப்பான். ஆனா அவன் ஒற்றனா இருப்பான். ம். ஸோ அந்த மாரி. ஏன்னா அவனுக்கு அந்த ஏன்னா ராஜாங்கம்னு வரும்பொழுது, தன் குடின்னு வரும்பொழுது எல்லாமே பின்னாடி தான். பின்னாடி தான். அப்படி வேலை செய்றவன் ஒருத்தவன். அந்த ஒற்றர்கள் தனியா வேவ் பார்த்துட்டே இருப்பாங்க. அவன் இன்ஃபர்மேஷன கேதர் பண்ணிட்டே இருப்பான். தூதுவன் வந்து 2 பக்கமும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அதிலயும் இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கும், அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கும் தூதுவன் போற மாதிரி, அயல் தேசத்திலிருந்து நட்புரிமை கொண்டாடக்கூடிய தேசங்கள்லேருந்து தூதுவர்கள் சென்று ஓ! இன்னைக்கு இருக்கிற மாதிரியே தான். அவ்வளோதான். அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு மாத்திருக்கோம். சரிதான். எதுங்க? அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு மாத்திருக்கோம். ஸோ அப்படி வந்து 3ஆம் பட்சமாக வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் அதுவும் முடியல அப்படின்னா வந்து, கடைசியா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, களம் எந்த இடத்துல போர் செய்யலான்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து முடிவாக்கப்படும். அதுக்கு வந்து 2 தேசத்தினுடைய மாமல்லர்கள் போய் அத வந்து பார்த்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கள ஆய்வு செய்யப்படும். அதுக்கப்புறம் தான் யுக்திகள் நடக்கும். இப்படியெல்லாம் ஒரு அறத்தோட போர் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு. அதில தான் நீங்க கேட்கக்கூடிய இடம். ஏன்னா நான் இத நீண்டு கொண்டு போக விரும்பல. ம். நெறைய அதுக்கு பிரிப்பரேஷன்ஸ் இத பத்தி பேசணும்னா நெறைய பேசணும். ஸோ அந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போராளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லா சேனையினுடைய வீரர்கள். அவரவர்களுக்கு அதற்கு ஏற்றார் போல என்ன பண்ணப்படும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, உங்களுக்கு வந்து இது சொல்ல குடுக்கப்படும். அதாவது அந்த பயிற்சிகள், அடவுகள், எல்லா அபியாசங்கள் எல்லாமே வந்து மறுபடியும் துரிதம் செய்யப்படும். அந்த காலகட்டங்கள்ல நான் இந்த சொல்லக்கூடிய இந்த சென்ட்ரல் இருக்கான் பாருங்க, இந்த ம், நெடுங்களத்தோன். ம், ம். ஆமா. அந்த நெடுங்களத்தோன் மட்டும் தான் என்ன பண்ணுவான்னா, ஆயுதமின்றி போகக்கூடிய ஒருத்தவன். தன்னுடைய 2 கரங்களை மட்டும் நம்பிய எதிராளிய போய் இது பண்ணக்கூடியவன். வர்மம் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணுவான். ஸோ, அவனுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில இதுக்கு சுவடுகளும், அவனுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சில மந்திர உபதேசங்களும் ஓ! மந்திரம்லாம் இருக்கு. இருக்குங்க. அதெல்லாம் வந்து நான் அது சொன்னா கேளிக்கையாகிவிடும். அதனால நெறைய விஷயங்கள் அத பத்தி நான் பேச மாட்டேன். அ அதாவது என்னன்னா, அது அவன தனியா பிரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த நெடுங்கடத்தோன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன தனியா பிரிப்பேர் பண்ணுவாங்க. ம். ஸோ அந்த அந்த ட்ரூப் வந்து தான் அந்த அந்த வெயிட் அதுதான் வந்து அந்த வெற்றி தோல்விய வந்து நிர்ணயம் ஆமா, ஆமா. பண்றது. அது வந்து ஆக்சுவலா அவன் தான். ஸோ அவன வந்து அவனுக்காக சில முத்திரைகள்லாம் கொடுக்கப்பட்டு, அவனுக்காக நீங்க சொல்லக்கூடிய வடிவுகள் எல்லாம் அமர்த்தப்பட்டு, அவனுடைய பாடி கண்டிஷன்ஸ், அவனுடைய மனோநிலை, அவனுடைய இது ஏன்னா அவன் வந்து திரும்பி வரமாட்டான்னு அவனுக்கும் அவன் அவன் அவன சொல்லி தான் அனுப்புறது. ஆ அந்த அளவுக்கு அவனும் மன அளவுல அவன் தயாராகணும். அவன் வந்து அந்த கொரில்லா ஃபைட்டர்ஸ் மாரின்னு வச்சுக்கங்களேன். ம். ஆமா. எங்கேருந்து வர்றான்னே தெரியாது. தெரியாது. ஆனா அடி மட்டும் ஆமா, விழுந்துகிட்டே ஆமா, ஆமா. அந்த மாரி இருக்கும். அதுல நெறைய உள்ள இருக்குங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா,
உள்ள வந்து காற்று ஊனி பாயற்றக்கூடிய காற்றுகள மட்டும் அது நான் வெளிய சொல்ல மாட்டேன். அந்த டெக்னிக்ஸ நான் வெளிய சொல்ல விரும்பல நானு. அதுல நெறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த ஓகே, ஓகே. நெடுங்காலத்தோனுக்கு மட்டும் தனியா வந்து குடுப்பாங்க. ஸோ, அதுல நெறைய விஷயங்கள் அவனால பண்ண முடியும். ஆமா, ம். ஆமா, ஆமா. ஏன்னா அந்த ட்ரூப்லேருந்து ஃபில்டர் ஆயி தான் மாமல்லர்களாக உயரக்கூடியவர்கள். ஓ! இல்ல அது தளபதிகளுக்கெல்லாம் தளபதியினுடைய திறன் அவனுக்கு இருக்கும். ஓகே, நெடுங்காலத்தவனுக்கு இருக்கும். அவனெல்லாம் ஒரே ஈக்குவல் ரேங்க்ல தான் இருப்பானுங்கன்னு ஓகே, வச்சுக்கங்களேன். ஓகே. ஆமா, 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 ஆமா. ஸோ அந்த மாரி. அதுல ஒரு ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கிறவர் தான் தளபதியா எல்லாம் வரக்கூடியது. ஒரு அதுக்கு மேல தான் அந்த பதவி மாமல்லர்கள். உயர்வுகள்லாம் ம். வரக்கூடியது. ஆமா, ஆமா. இத்தன பேர்த்தையும் தூக்கி திங்கிறவன் தான் அந்த ஒரு ராஜாவா? ஆமா, அவ்வளோதான். அப்ப அவன் எப்படி அப்பா! இருப்பான் பாருங்க. அதனால தான் 11ஆம் நாள் தான் அவனுக்கு அழைப்பு இருக்கு. ஆ, அரசனுக்கு வந்து 11ஆம் நாள் தான் அழைப்பு இருக்கு. அதுக்குள்ளயும் போர முடிச்சுருவானுங்க. ஆ. ஆமா. அந்த பக்கம் கீழ இறங்குதுன்னு தெரிஞ்சாலே அப்புறம் முடிஞ்சிரும். அதனால தான் அதுல நெறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அம், இப்போ நம்ம படிச்சது வந்து வடக்கன் வல்லப்பட்டா களரி ஆமா. சங்கம்ங்கிறது தான் நம்ம வடக்கன் படிச்சது. வல்லபட்டா களரி. வடக்கன் வல்லபட்டா இல்ல. வல்லபட்டா களரி சங்கம். களரி அதுல சங்கம். வடக்கன் வல்லபட்டா என்னோடது. அ ஆமா. சரியா? அத நான் பெருமையோட சொல்ல விரும்புறேன். அப்போ இந்த வல்லப்பட்டை அப்படிங்கும் பொழுது ஒரு தடவ நம்ம பேசும்போது நீங்க தான் வல்லப்பட்டை அப்படிங்கிறது இந்த பனிக்காலத்துல நீர் மேல படர்ந்து இருக்கக்கூடிய பாசம் தான் வந்து அந்த இந்த மாரி. வல்லப்பட்டைங்க. அது மேல நின்னு பாயிண்ட் பயட்டுன ஒரு ஒரு கூட்டம் தான் வந்து அந்த அளவுக்கு அவனுடைய கால் தொழில் சுவடு அடர்த்தி அவ்வளோ இருக்கும். அவன் அந்த அந்த ரெய்னி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்ஷி லேண்ட் இருக்கு பாருங்க. அந்த ம். மார்ஷி லேண்ட் அதாவது அந்த சொதன்னு இருக்கும் பாருங்க. அந்த மாரி ஈரப்பதம் வாய்ந்த நிலத்தில கூட நின்னு அவன் கீழ விழுகாம போயிடுவான். ம். அதுவும் வந்து மண்ணால இருக்காது. ராக் அந்த மாரி க ம். கரும் பாறையில இருந்து கூட ஏன்னா அது கால் பட்டா வழுக்கி விட்டுரும். ம். இதில கூட நின்னு அவன் போயிட்டான். ஏன்னா, இந்த மாரி செய்திகள்லாம் வந்து கேட்கும்பொழுது, இப்ப நம்ம இந்த அனிமேலலாம் வந்து இந்த நிஞ்சா வாரியர்ஸு, பின்ன சீனர் கங்ஃபூ அ முறைகள் இருக்கு இல்லையா? அதில தான் இந்த மாரிலாம் தண்ணி மேல இப்டி கால் பட்டுட்டு இப்டி போவாங்க. பின்ன திடீர்னு மாயமா மறைஞ்சு இப்டி வர்ற மாதிரி இருக்கும். வேகமா ஒரு இடத்துல விச் இன் பிராக்டிகல் இன்னைக்கு அப்படிதான் நம்மனால பார்க்க முடியும். ஏன்னா, இன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஒரு தண்ணி மேல இருக்கக்கூடிய பாசம் மேல இருந்தும் கூட அவனால நிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா, யாருக்குமே தெரியாது. அத அடிச்சே சொல்ல இப்படி ஒரு நிகழ்வு நம்மளுடைய சமுதாயத்தில நடந்திருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு ஒரு அனிமே கார்ட்டூன் பார்க்குறோம். இல்ல ஏதோ ஒரு கங்ஃபூ மூவி பார்க்குறோம்னு சொல்லிட்டு. இத கொஞ்சம் எலாபரேட் பண்றீங்களா? ஏன்னா, நம்ம சீன முறையின்படி பார்க்கும் பொழுது, மிருகங்களினுடைய சுவடுகளைக் கொண்டு கலைகள் உண்டு பண்ணப்பட்டது அப்படின்னு இருக்கு. இதுபோல இப்ப நம்மளோடதுலயும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. நம்மளோடதுலயும் அப்படித்தானே. அது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அது அந்த கான்ட்ரோவர்சிக்குள்ள நான் போக விரும்பல. என்னன்னு கேட்டா, களரி பயற்று தான் ஷாவ்லினுக்கு கொண்டு அப்படின்னு ஒரு செல்லப்பட்டது. கூற்று உண்டு தான். அத ம். வந்து நான் என்ன பண்ண விரும்பலன்னா, அத வந்து அவங்கவங்களோட இதுல இருந்துட்டு எடுத்துக்கிட்டோம். போணும். அவ்வளோதான். சரிங்களா? ஆனா எல்லாம் நல்லது தான். ம். மனித குடிய வந்து காப்பதற்கு என்ன காப்பதற்கு என்ன கலை இருக்கோ இருக்கோ அதெல்லாம் அது நல்லது நல்லது. தான். அதுல நான் எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவர்களும் அவரவர்களுக்கு உண்டான உரித்தான பெருமைய வச்சிருக்காங்க. ஆமா. ஆனா களரிய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம துவக்கம் அப்படிங்கிறது வந்து நீங்க இந்த சுவடுகள பத்தி கேட்கறனால சொல்றேன் நானு. களரி வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல 3 பிரிவுகளாக பிரிக்கப்படும். ம். ஆமா. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வடக்கன் களரி அப்படின்னு ஒண்ணு, தெக்கன் களரி அப்படின்னு ஒண்ணு, மத்திய கேரள களரி அப்படின்னு ஒண்ணு இன்றைய அளவுல பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி களரி பயற்று என்பது ஒன்றாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு சரித்திரங்கள், பெரிய சரித்திரங்கள் இருக்கு. ஆமா. அத நம்ம தனியா பார்ப்போம். முன்ன ஒரு ஒரு மொத்தமா இருந்தது. பின்ன 3ஆக பிரிந்த பிறகு, ம். அந்த ஒவ்வொரு பிரிவுக்குமே பெரிய சரித்திரம் உண்டு. சரித்திரங்கள் இருக்கு. அப்ப அதுதான் அப்ப இது கால வரையறைக்கு ஆமா. முன்னதாக இருந்தது. சொல்ல முடியாது ம். அப்படின்னு சொல்ல காரணம் தான். 3ஆக பிரிந்திருக்கு. வடக்கன் களரி, தெக்கன் களரி, மத்திய கேரள சம்பிரதாயம்னு இருக்கு. ஸோ, இந்த வடக்கன் களரி அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நீங்க கேட்கிற எல்லா விஷயங்களும் வருது. ஆனா தெக்கன் களரியில இல்லையான்னு கேட்டா இருக்கு. ம். ஆமா. அவங்களும் ஒரு சில சுவடுகளும், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அதற்கு ஏற்றார் போல பயிற்று முறைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா, இவங்களுடைய பயிற்று முறைகள் என்டையர்லி டிஃபரெண்ட். இவங்க இன் சென்ஸ் வடக்கன் வடக்கன். ம். வடக்கன். ம். வடக்கனோட என்டையர்லி ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். ம். தெக்கன பார்க்கும்போது. ஆமா. ஸோ, இந்த வடக்கன் பத்தி பேசி வரும்பொழுது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, எல்லாமே வந்து அனிமல்ஸோட போஸ்சர் தான். ஓகே. ஆமா. கஜ வடிவு, அதேபோல வந்து சிம்ஹ வடிவு, வராக வடிவு, அதேபோல வந்து மார்ஜார வடிவு, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வியாகர வடிவு. வியாகர வடிவெல்லாம் இன்னைக்கு பேசுறதுக்கு ஆசானே இல்ல. வியாகர வடிவம்னா? வியாகரம் மீன்ஸ் டைகர். ஓகே. ஆமா, டைகர். வியாகர வடிவு, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய மங்கி போஸ்சர் கூட இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆமா.
ஸோ இந்த மாதிரி ஒரு சில வடிவுகளை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் பயிற்றுகள், அதாவது களரி பயிற்றினுடைய பயிற்றுகளை பழகியிருக்காங்க. இந்த வடக்கன் ஏன் பெரிய சரித்திரம் இருக்குன்னா, இதுக்குள்ளேயும் நிறைய பிரிவு இருக்கு. ஓ! வடக்கனுக்குள்ளேயே நிறைய பிரிவு இருக்கு. ம். வடக்கனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அரப்புக்கை சம்பிரதாயம் அப்படிங்கிறது ஒரு பிரிவு. ம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளதாங்கி சம்பிரதாயம் அப்படிங்கிறது ஒரு பிரிவு. ம். ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரிவு இருக்கு. வடக்கன் கடந்து போனீங்கன்னா துளுநாடன், துளு ம். துளுநாடு, துளு கர்நாடகா. துளுக்கு போயிருவீங்க. ம். ஆமா. ம். துளுல வந்து பார்த்தீங்கன்னா, துளு வந்து வட்டையந்திரிப்பு அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு அவங்கள்ட்ட. ஸோ அதுவும் வந்து வடக்கனோடு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வடக்கனோடு சேர்ந்ததுதான்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அது வடக்கு இல்ல, அது துளு தனி ம். அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வயநாடன்னு சொல்லிட்டு தனியா ஒண்ணு இருக்கு. ஓ! வயநாடு சுத்தி. வயநாடு சுத்தி இருக்கு. எல்லாம் சேரனுடைய அதிர்த்தி தான் ம். எல்லாம் சொல்லப்போனா. வயநாடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. ஆமா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எங்க ப்ராமினென்ட்டா இருக்குன்னு கேட்டா வடக்கு. ஆமா. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அ கோழிக்கோட்லருந்து அந்த பக்கம் மேல ஏற அந்த கோர் மலபார் பக்கம் எல்லாம் வடக்கன் வந்து ப்ராமினென்ட்டா இருக்கு. இன்னைக்கு இந்த வடக்கன் ரொம்ப கலப்புற்று இருக்கு. ஆமா. கீழ இறங்கி மலப்புரம் எல்லாம் கொஞ்சம் வந்துருச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வடக்கனுடைய தாய் வீடுன்னு சொல்றது அந்த பக்கம் தான். மலபார் ஏரியால தான் இருக்கு. ஆ இவங்க தான் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, ஃபுல்லா வந்து நீங்க கேட்கக்கூடிய வடிவுகள். வடிவுகள இன்னொரு வடிவுகள் தான். வடிவுகள மட்டும் வச்சு தான் எல்லா பயிற்றுகளும் அமைக்கப்படும். எல்லா சொல் தாரிகளும் அமைக்கப்படும். ம். எல்லா தொழில்களும் அமைக்கப்படும். ஆமா. ஸோ அது அப்படி ஒரு இது. அதுல எல்லா வகைகள்லயும் அமைக்கப்படும். ம். எல்லா வகைகள்னா உங்களுக்கு மெய்த்தாரி, கோல்தாரி, அங்கத்தாரி, வருங்கை பிரயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா தாரிகளும் மேக்ஸிமம் இதுக்குள்ள தான் வரும். அதே சமயம் தெக்கன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, தெக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஆக்சுவலா வந்து திரிஷூர்லேருந்து கீழ. திரிஷூர் ஆக்சுவலா மத்திய கேரளத்தினுடைய சம்பிரதாயம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சரியா சொல்லணும்னா கோட்டயம், கொல்லம், திருவனந்தபுரம் அதே போல வந்து அந்த பக்கம் அந்த ஏரியா பூராமே வந்து தெக்கன் வந்து ரொம்ப இது. அவங்களுக்குன்னு தனியா ஒரு பெரிய ஒரு சம்பிரதாயம் இருக்கு. பெரிய ஒரு சரித்திரம் இருக்கு. நல்ல ஸ்பீட் ரேஞ்ச் நெறைய இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ஸ், மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட வந்து என்ன இருக்காதுன்னு கேட்டா, பயற்று முறைகள் இருக்காது. ஓ! பயற்று முறைகள் வந்து இருக்காது. அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடமுறைகள், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து களமே வந்து எப்படி இருக்கும்னு கேட்டா, ஒவ்வொரு காலா வந்து தான் களம் இருக்கும். சரிங்களா? அதாவது அது உங்களுக்கு அத இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவங்க வந்து வடக்கன் எப்படி பயிற்றுவாங்கன்னா, ஒரு குருநாதர் நின்னு அந்த சொல்லுவார். தாரி சொல்லுவார். உதாரணத்துக்கு வந்து தொழுதமர்ந்து, அமர்ச்சியில் இடத்து வச்சு, வலத்து கொண்டு சவுட்டி, வலத்து வழியோட்டு வாங்கி, இடத்தேதல் கூட்டி வாங்கி அமர்ந்து. முண்டும் அமர்ச்சியில் இடத்து வச்சு, வலத்து கொண்டு சவுட்டி, வலத்து வழியோட்டு வாங்கி, இடத்தேதல் எடுத்து நோக்கி, சாடி கட்டி, சவுட்டி விழிஞ்சு அமர்ந்து. இது வந்து ஒரு தாரி. இதுல வந்து இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் குருநாதன் சொல்ல அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, அந்த சிஷ்யன பயிற்று வச்சுட்டே இருப்பாரு. ஸோ இப்படி போகும் இவங்களோடது. ஆனா தெக்கன்ல இந்த மாரி ஒரு சொல் தாரிகள் இல்ல. இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இந்த ப்ராமினன்ட் குருநாதன்கள்லாம் எழுதி எடுத்தது தான். ஆனா ஃப்ரம் பிகினிங் நம்ம வந்து தெக்கன்ல வந்து என்ன கிடையாதுன்னா, தாரிகள் இல்ல. ம். ஆமா. அதுக்கு பதிலா என்னன்னா, களம் 4 இல்லன்னா 8 அந்த மாரி. மத்திய கேரளமும் அதே மாரி தான். ஆமா. ஆனா மத்திய கேரளம் டோட்டலா வேற. ம். ஆமா. ஸோ தெக்கன பத்தி பேசும்பொழுது அவங்களோடதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 4, இந்த 8 ஸோ அதில இருக்கக்கூடிய சுவடுகள், வெட்டுச்சுவடுன்னு சொல்லுவாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டச்சுவடு கொண்டு பயிற்றுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி ஒரு சில சுவடு முறைகள கொண்டு வந்து பயிற்றுறது. அதிலேயே ஆயோதன கலை வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வடக்கன் களரியில அமர்ந்து தான் பயிற்றணும். ம். எல்லாமே அமர்ச்சியில தான். அவன் சொல்லும்போதே தொழுது அமர்ந்து அப்படின்னு தான் சொல்லுவான். அப்ப அமர்ந்துன்னு வரும்போதே அங்க கஜம் வடிவு தான் வரும். ஸோ அந்த மாரி தான் வரும். ஆனா இவங்களோடது அமர்ச்சி இருக்காது. நார்மலா நின்னுட்டே பயிற்ற மாரி இருக்கும். ஆயோதன கலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நின்னு பயிற்ற மாரி இருக்கும். வடக்கன்ல இருக்கிற ஆயோதன கலைக்கும், இந்த கலைக்கும் வந்து நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆமா, பயிற்று முறைகள். அது எல்லாமே சுவடு முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகமா சுவடு தான் வரும். வடக்கன்ல. தெக்கன்ல. 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 இதுல தொழிலாக வரும். ம். வடக்கன்ல தொழிலாக வரும். இதுல சுவடுகளாக வரும். ஆமா. மத்திய கேரளம் என்று சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 64 களம் அப்படின்னு சொல்லுவாங்க. 64 களம்னு சொல்லுவாங்க. ஆனா, மத்திய கேரளம் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இல்ல. அத பத்தி நம்ம குறையும் சொல்ல போறதில்ல. அது இடையில தோன்றி வந்தவை தான். ஆமா. அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலப்புற்ற ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு கலை. ஆமா. அதாவது வடக்கனும், தெக்கனும் கலந்ததுன்னு சொல்லலாம். இல்லன்னா வந்து வடக்கிந்தியாவிலிருந்து சில கலைகள் வந்து இங்க வந்து சேர்ந்து உருவாக்குன ஒரு கலைன்னு சொல்லலாம். மத்திய கேரளம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிரிவு இருக்கு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, தாரியும் இருக்காது. ஆயுத பயிற்றும் ரொம்ப கம்மி. ஓ! ஆமா. ஆயுத பயிற்று இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா வடக்கன் அளவுக்கு வடக்கன் தான் ஆயுதத்தில ரொம்ப அதிகம். ஆமா. வடக்கன்ல தான் தொழில் ரொம்ப அதிகம். ஆமா.
ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது வைல் கம்பேரிங் சவுத்தும் நார்த்தும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மத்திய கேரளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கம்மின்னு கேட்டால் அந்த ஆயுத பிரயோகம் கம்மி. இப்போ வந்து வடக்கன்லேயே வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு ஃபைட்டிங் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றக்கோல் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஒத்த படிச்சா உறக்கத்திலும் தடுக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆமாம், நீங்கள் வந்து ஒத்த படிச்சிட்டிங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும், டிஃபென்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கனுக்கே உரித்தான ஒன்று. அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வர்மத்துக்காக செய்யக்கூடிய ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது அதாவது செருவடின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதே அந்த அந்த செருவடியெல்லாம் அங்கே இல்ல. அவங்க அதுக்கு பதில் வேற லாங் ஸ்டாஃப் இருக்கும். அதிலே வந்து ஷார்ட் ஸ்டாஃப் செருவடி வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். அவங்களோடது நீளமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆயோதன கலைகளும் பயிற்று வந்து சொல் இல்லாத தாரிகள் இல்லாத பயிற்றுகளாகவும் இருக்கும். ஆமா. ஸோ இதில நீங்க கேட்ட அந்த ஒரு எல்லா சுவடுகளும் ஓங்கி இருக்கிறது அப்படின்லாம் பார்த்தோம்னா, வடக்கன்ல நெறைய இருக்கும். ஆனா தெக்கனும் அதுக்கு உண்டான பெருமிதத்தோட தான் இருக்கு. நம்ம அத குறை சொல்றது. இப்போ முன்ன ஒரு தடவ பேசும்பொழுது, ஆயுதங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரைட்டீரியா இன் சென்ஸ் ஆம், ஆயுதங்களுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு அப்படின்னும், இந்த ஆயுதத்தை எந்த ஆயுதத்தில வந்து அவனுக்கு உயர்ந்தோங்கி இருக்கிறானோ, அதை பொறுத்து அவனுடைய மதிப்பு மரியாதை மாறுபடும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இப்போ ஈட்டி அப்படின்னா, அது நேரா பயணிக்கிறதுனால அது சத்தியத்திற்கு உண்டான ஆயுதம் அப்படிங்கிறதும், ஆம், இது கோடாரி எல்லாம் வந்து இப்படி வளைஞ்சு போகக்கூடியது, வாளரி எல்லாம் வளைஞ்சு போகக்கூடியது. நான் அதுக்கு அந்த ஒரு கேட்டகரி வச்ச மாரி ஒரு இது கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் உண்மை. ஆயுதங்களுக்குன்னு மனிதன் ஒரு கேட்டகரி பிரிச்சு வச்சிருக்கானா? அப்படிலாம் கிடையாதுங்க. மனுஷ உயிரை காப்பாத்துறதெல்லாம் ஒரே கேட்டகரி தான். இது மனித உயிரை காப்பாற்றுவது எல்லாமே ஒரே சார்ந்தது தான். ஆனால் என்னன்னு கேட்டா, இதில ஒரு இலக்கணம் இருக்கு. ம். சரிங்களா? அந்த இலக்கணம் வந்து வடக்கன் களரியில அந்த இலக்கணத்த வச்சிருக்காங்க. ம். ஆமா. நான் வடக்கன் களரிங்கிறனால நான் தூக்கி பேசுறேன்னு நெனைக்க வேண்டாம். தெக்கன் களரியிலயும் அதுக்கு உண்டான எல்லா மகத்துவமும் இருக்கு. நம்ம அத வந்து என்னைக்கும் குறை சொல்ல முடியாது. ஆனா, வடக்கன் களரியில என்னன்னு கேட்டா, நீங்க இல்ல நானு ஒரு 13 வயசுல நான் போய் உள்ள போய் சேரும்போது, ரொம்ப ஆக்ரோஷமா போனேன். ரொம்ப ஆவேசமா போனேன். அப்போ ஒரு குருநாதர் என்ன பண்ணுவாருன்னா, உங்க உங்க கையில பெரிய பெரிய ஆயுதமா குடுத்து, "நீ இதுக்குள்ள என்னல்லாம் பண்ண முடியுமோ பண்ணு." அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா, உங்களுடைய ஆவேசத்த பூரா அந்த களத்துல கொட்ட விட்டுருவாரு. ம். ஆமா. உங்கள வந்து அதனால தான் ஆயுதம் தொடங்கும்போது ரொம்ப பெரிய பெரிய ஆயுதமா கையில இருக்கும். எடுத்த ம். உடனேயுமே. ம். நீங்க எடுத்த உடனேயுமே லாங் ஸ்டாஃப் தான் கையில வச்சிருப்பீங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஈட்டி தான் கையில வச்சிருப்பீங்க. அதாவது குந்தம்னு சொல்லுவோம் நாங்க. ம். குந்தம் கையில வச்சிருப்போம். அதேபோல வந்து மரப்பிடிச்ச குந்தம் இருக்கும். அப்புறம் வாள் இருக்கும். இதெல்லாம் என்னன்னா மனிதனுடைய ஒரு ஆவேசம், ஆக்ரோஷத்த வந்து அ வெளி அ அது கையில இருந்தா ஒரு பெரிய இதுதானே அவன் மனசுல. ஆனா என்ன பண்ணுவாருன்னா, குருநாதனுக்கு நல்லா தெரியும். இவன் எவ்வளோ தூரம் தான் இது பண்ணுவான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆவேசத்த பூரா பயற்றுகள்லயே கொட்ட விடுவார். கொட்டி, 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 கொட்டி கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அந்த ஆயுதம் அவனுக்கு பிடிக்காது. ம். ஆமா. அப்ப அவன் ஃபர்ஸ்ட்டு அதுல என்ன நெனைப்பான்னு கேட்டா, வெயிட்டா இருக்குன்னு நெனைப்பான். ம். ஸோ அந்த என்னைக்கு அவன் இது வெயிட்டா இருக்கு அப்படின்னு அவன் நெனைக்கிறானோ, அவன் மனம் வந்து அப்படியே திரும்புதுன்னு அர்த்தம். ம். ஸோ அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே ஆயுதத்தினோட அளவ குறுக்கிட்டே வருவாங்க. சரி வெயிட்டா இருக்கா கொண்டா பாதி அளவுல ஒரு ஆயுதம் தரேன். பாதி அளவுல ஒரு ஆயுதம் தரேன். அப்ப என்ன ஆகும்னா, எதிராளி வந்து நீண்ட ஆயுதங்களுக்கு எதிராளி நீண்டு இருப்பான். அதாவது ம். அகலத்துல தள்ளி இருப்பான். ம். ஆனா, ஆயுதம் குறுகிக் கொண்டே வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, எதிராளி முன்னாடி வந்துகிட்டே இருப்பான். ஓகே. ஆமா. ஆனால், நீங்க தூரமா இருக்கும்போது தான் அவன் சத்ரு. ம். அவன் பக்கத்துல வந்து என்னைக்கு ஆயுதம் வந்து ஒரு மார்புக்கும், மார்புக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு அளவுல மாறுதோ அவன் மித்ரு. ம். இது என்ன ஆகும்னு கேட்டா, அப்படியே உங்களுடைய ஆன்மீகத்திற்காக போய்விடும். ஓ! எல்லா கலரி ஆயுதத்தையும் பாயிண்ட் நீங்க ஆன்மீகத்துக்கு ஆமா. அப்படியே நீங்க எல்லா ஆயுதத்தையும் நீங்க அங்கேயே விட்டுட்டு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, கடைசியில அந்த சொட்டச்சான் அப்படிங்கிற ஒண்ணு, இல்லன்னா நம்ம ம். வருமத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. அந்த அளவுக்காக அந்த ஆயுதம் குறுகிரும். 6 அடி உங்க உயரம் இருக்கக்கூடிய ஆயுதம் குறுகி அப்படியே சின்னதாயிருச்சு. ஒரு ஜானுக்கு வந்துருச்சு அவ்வளோதான். அதுக்கு மேல ஆயுதம் அப்படியே அதையும் கீழ போட்டுட்டு அப்படியே நீ என்ன பண்ணிடலாம், உன்னோட டிவைன் பாத்த நீ தேடி ஓ! போய்க்கலாம். அப்ப களரி பயட்டுங்கிறது வந்து ஆன்மீகம் தான். ஆன்மீகத்திற்கும் சொல்லுது. ஆன்மீகத்திற்காக சொல்லல. அதோட அல்டிமேட் கோலே ஆன்மீகம் தான். ஆ. ஆமா. நீ உன்னோட குடிய காப்பாத்தி நீ உயிரோட இருந்தா நீ ஆன்மீகத்துக்கு தான் போணும். ம். ஆமா. அது ஒரு இது. ஒரு ப்ராமினன்ட்டான ஒரு குருக்கள இன்ன நாள் வரைக்கும் அதான் தேடுறாங்க. நம்ம ஒரு கண்ணாரங்குருக்கள்லாம் சொல்றாங்க. ஆனா ஆ. ஆமா. கண்ணாரங்குருக்கள் வந்து எப்படி என்ன ஏதுன்னு தெரியல அப்படிங்கிற மாரிலாம் வந்து இருக்கு. ஆ ஸோ அதுலலாம் நெறைய விஷயங்கள் கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. ம். ஆமா. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த களரியினுடைய ஒரு கடைசி நிலை அப்படிங்கிறது எங்கன்னு கேட்டா, இறை தேடல் தான். ம். ஏன்னா, நீங்க எல்லா வகையான ஆவேசத்தையும் அந்த களத்துல கொட்டிட்டீங்க. ம். உங்களுடைய எல்லா கோபம், விருப்பு, வெறுப்பு எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அங்க போட்டீங்க.
அப்போ வந்து உங்களுடைய ஒரு என்ன ஆகுதுன்னு கேட்டா, அதான் குருநாதன் வந்து வெள்ளை ஆடை அணிந்து சைடுல நின்னுட்டு இருப்பான். இவன் வந்து ரெட் ம். கலர்ல அவனுடைய ஓ! அந்த இதெல்லாம் ஆவேசத்த சிம்பலைஸ். ஆமா, ஆமா. குறிக்கிறதும், அவர் ஆவேசத்த ஆவேசத்த ஆமா. தணிஞ்சவரான்னு. நீ எப்ப இருந்தாலும் என் கலருக்கு நீ மாறுவடா! அப்டின்ட்டு அதுல ஒரு இது இருக்கு. சிம்பலைசேஷன் இருக்கு. கடைசியில தான் குருநாதன் வந்து குருஸ்தானம் குடுக்கும்போது வெள்ளை ஆடை தருவாரு. ஓ! ஸோ அது வந்து பரவால்ல. ரைட்டு அப்டின்ட்டு. ஓ! அதனால தான் அந்த கலர் டிஃபரன்ஸ் இருக்கு. கலர் டிஃபரன்ஸ் எல்லாம் கருப்பு, வெள்ளை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப உக்கிரத்த காமிக்கும். ஆமா. உக்கிரம், வன்மம் அதெல்லாம் காமிக்கக்கூடிய ஒன்று. அப்ப அவன் அவன் அத கொட்டணும் அதுக்குள்ள. ஸோ அத கொட்டிட்டா என்ன ஆகும்னு கேட்டா, அவனுடைய மனம் வந்து அப்படியே இலகுவாக தொடங்கும். ஆமா. அதில நெறைய வேலை இருக்கு. அதுக்குள்ள மட்டும் டெய்லியும் காலையிலயும், நைட்டும் மட்டும் களரிக்கு போயிட்டு வந்தா, களத்துக்கு போயிட்டு வந்தா அவனுடைய ஆவேசம் ஓ! குறையாது. அதுக்கு நெறைய வழிமுறைகள் எல்லாம் இருக்கு. இப்போ குருவினுடைய ஒரு 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 சீடன் தங்கிட்ட வர்றான்னா, அவருடைய ஒரு பணிங்கிறது மாபெரும் ஒரு பணி. ஆமா. அது அப்படித்தானே. அததான் சொன்னேன் நான் உங்களுக்கு. அந்த களரியில உருவாகக்கூடிய ஒரு ஒரு பாலன். அந்த பாலன எப்படி வழிநடத்தி, அவன வந்து பார்த்தீங்கன்னா, அவன் தான் தேர்ந்தெடுக்கிறான். எல்லா அரசர்களும் அன்றைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு அதாவது இந்த இல்லறத்த விட்டுட்டு, நாடு, நகர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, வெளிய தான் போயிருக்காங்க. அதே போல தான் இந்த களரி பந்தப்பட்டு வரக்கூடிய அவன் டாப் மோஸ்ட் சரிங்களா? அவன் வந்து மாமல்லனா இருந்தாலுமே, அவன் வந்து விட்டுட்டு அவன் வந்து எங்க போயிருவான்னு கேட்டா, அவன் இறைவழிய நோக்கி தான் போறான். ஸோ அதுக்கிடையில இவ்ளோ கிரைட்டீரியாஸ் நெறைய இருக்கு. அப்ப எல்லாத்தோட ஃபைனல் அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இறைவழி தான். அ இது போன தடவை ஒரு தடவ கேட்டேன். நான் மறுபடியும் உங்க வாய் புடுங்குறேன். போன தடவ நீங்க பதில் சொல்லல. சின்ஸ் இப்ப நேரடியாவே இந்த களரின்னே பேச வர்றத காரணத்தினால, அ இந்த மந்திர களரி பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. மந்திர களரி. மந்திர களரி பத்தி போன தடவ சொன்ன வார்த்தைய தான் இந்த தடவையும் சொல்லணும். ஆமா. இல்ல எவ்வளோ நாசூக்கா சொல்ல முடியுமோ அவ்வளோ சொன்னேன். ஆனா போன தடவையும் அத பத்தி பேசவே இல்ல. ஏன்னா வெளிய ஓகே. சொல்ல முடியாது அப்படிங்கிற மாரி போயாச்சு. ஆமாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஏற்புடையதாக இருக்காது பரவால்ல, இல்லைங்க. பரவால்ல. ஆனா அல்ல அது அப்படி ஒண்ணு இனி நான் ஏன் அத கேட்க வரேன்னா, இப்ப நீங்க சொன்ன இவ்ளோ விஷயமும் கூட கண்டிப்பா நெறைய பேத்துக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்க போறதில்ல தான். அப்ப அப்படிலாம் இது நினைக்காதீங்க. எல்லாமே வந்து இல்ல தெரிந்த மக்கள விட்டுருவோம். பெருவாரியான கூட்டம்னு பார்க்கும்பொழுது. இப்போ அதனோடு இப்படியும் ஒண்ணு இருந்திருக்குன்னு தெரியறதுக்கு ஏதாவது ஒரு 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 மேற்கோள் காட்டுனா உதவியா இருக்கும்ல. "பாரு பாரு இப்படியெல்லாம் இருந்திருக்காம்ப்பான்னு" பேசுறதுக்காவது. எவனோ என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஆர்வம் கொண்டு அத கையில எடுத்தான்னா, இறையருளால் அது அவனுக்கு கையில கிடைக்கப்பட்டுருனா, அதுக்கு ஏதாவது ஒரு உதவியா இருக்குமேங்கிறதுக்காக கேட்கிறேன். வேற ஒண்ணும் இல்லைங்க. பொதுவா வந்து மந்திர களரி அப்படிங்கிறது இப்போ களரி அதான் சொன்னேன் பாருங்க. நெறைய அந்த நெடுங்காலத்தோன பத்தி பேசும்போது, நான் அதில நெறைய விஷயங்கள் சொல்ல ம். மாட்டேன்னு சொன்னேன் ம். பார்த்தீங்களா? அவன வந்து தயார் பண்றதே வந்து அந்த மாரி தான் தயார் பண்ணுவாங்க. ஸோ அவனுக்கு வந்து அந்த அஷ்டகர்ம வித்தைகள்லாம் அவனுக்கு தெரியும். ம். அஷ்டகர்ம வேலைகள்லாம் அவனுக்கு நல்லாவே வந்து அவனுக்கு பலிதமாகக்கூடிய ஒருத்தவனாக இருப்பான். அவன் அதுக்காகவே ட்ரெயின் ஆவான். தனியா வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய இது இலக்கு வேற மாரி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மாரி அவன். ம். அத விட சொல்லலாம். அதான் பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கு தான் இருக்கிறதுலயே அதிகமான டெக்னாலஜிலாம் குடுத்து அவன எதிரிய தாக்க சொல்றாங்க. ஆனா, இவன் பேர் ஹேண்ட்ல நின்னுட்டு இருக்கான். ம். ஆமா. ம். ஸோ அவன் அப்போ அந்த பேர் ஹேண்டுங்கிறதுக்கு தாண்டி ஒண்ணு நிக்குது அங்க. ஓகே. அது வர்மம் அப்படிங்கிறத தாண்டி அங்க ஒண்ணு நிக்குது. சரிங்களா? அதெல்லாமே இந்த அஷ்டகர்ம வேலைகள பயன்படுத்தி வரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். ஸோ, அ அப்போ வந்து இந்த மந்திர களரி அப்படிங்கிறது அப்ப இது எங்கேருந்து படிச்சிருக்கணும்? ஒரு குருநாதன்ட்ட தான் படிச்சிருக்கணும். ஆமா. ஏன்னா, இப்போ என்னுடைய குருநாதன்மார்கள் பட்டியல்ல நான் ஒரு குருநாதனா நினைக்கிறது தான் என்னுடைய அன்வர் அட்டேன். ம். அவர வந்து நான் கண்டிப்பா இந்த இடத்துல நான் சொல்லி தான் ஆகணும். பாலச்சந்திர மேனன் எனக்கு எப்படியோ, அதே போல தான் என்னுடைய அன்வர் அட்டேன். ஸோ, அவரு தான் சொல்லியிருக்காரு. அந்த நிழல் குத்து வர்மத்த வந்து நம்ம இவரு திப்பு சுல்தான் வந்து எங்க கல்லடிக்கோடுல தான் படிச்சிருக்காரு. ஓ! கல்லடிக்கோடுங்க அன்னைக்கு தமிழ்நாடு, தமிழ் தேசத்தில தான் இருந்த ஒன்று தான். ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு நிழல் குத்து வர்மம். அது அஷ்டகர்ம வேலையில ஒண்ணு தான். டைரக்ட்டா மாற்றான வந்து நான் என்ன பண்ண மாட்டேன், சூண்ட மாட்டேன். ம். வர்மம்ங்கிறது சூண்டுதல் தான் வர்மம். குத்துதல் வர்மம் இல்ல. அதனால தான் அது நம்ம அது வேற கான்செப்ட் வேற. ஆமா, சூண்டணும். ஸோ, அந்த சூண்ட மாட்டேன் அதாவது நிழல்ல சூண்டுனாலே அங்க வர்மம் நடக்கும். அது அஷ்டகர்ம வேலைகள்ல ஒண்ணு தான். ஸோ, அப்ப வந்து அத வந்து இவரு வந்து இங்க வந்து படிச்சதாக ஒரு 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 ஆசான்ட்ட படிச்சதாக இருக்கு. இது வந்து ஒரு சின்ன ஒரு பொடி தான். ஆமா. ஆனா, இந்த மாரி நெறைய அஷ்டகர்ம வேலைகள மட்டும் பத்தி அதிகமா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடசாலை மந்திர களரி அப்படின்னு இருந்துச்சு. ஸோ, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற களரிய விட தனித்திருப்பாங்க. ஓ! மற்ற களரிக்கு இவங்களுக்கும் தனித்திருப்பாங்க. இவங்க வந்து மற்ற களரியில வந்து பார்த்தீங்கன்னா, களரி தெய்வங்கள் இருக்கும். இல்லன்னா களரி படின்னு சொல்லுவோம். அதில சப்தகன்னிமார்கள் இருப்பாங்க, நவகிரகங்கள் இருக்கும், பஞ்சபூதங்கள் இருக்கும். இல்லன்னா வந்து என்ன இஷ்ட தெய்வங்கள் என்ன இருக்கோ, அதெல்லாமே வச்சுக்கலாம். அதெல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுடைய
ஒரு டிவைன் அட்டாச்க்காக அந்த குருநாதன் அப்புறம் அந்த சீடர்கள் வந்து தொழுவதற்குண்டான ஒரு மார்க்கம். ஆனால் மந்திர களரிங்கிறது அப்படி இல்லை. அது ப்ரொசீஜராக இருக்கும். அது ப்ரொசீஜராகவே அதனுடைய அகலம், அதனுடைய நீளம், அதனுடைய ஆழம், அதனுடைய திக்குகள், திசைகள், அதனுடைய எல்லாத்தையும் கணக்கிட்டு அவன் வந்து அதில் வந்து சக்கரமெல்லாம் வடித்து வச்சு, அதே மாதிரி களரி படியில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரங்கள், எந்திரங்கள் எல்லாம் பதிச்சு, ஸோ அந்த மாதிரி அதை நான் அதிகமாக டிஸ்கிரைப் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து செஞ்சு அவன் என்ன பண்ணுவான்னா, இவன் வந்து நார்மலாக களரி எடுக்க மாட்டான். ஆமாம், இவன் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா களரிங்கிறது ஸ்கூல் தானே. ஸோ களரி பயிற்றுங்கிறது அவன் ஆயோதனையிலேருந்து ஃபில்டர் ஆகிறவன் இங்கே வருவான். இங்கே வந்து அவன் என்ன படிப்பான்னு கேட்டால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அஷ்டகர்ம வேலைகளை படிச்சுட்டு இருப்பான். இது வந்து ஒரு சீக்ரெட் பிரான்ச் மாதிரின்னு வச்சுங்களேன். அப்படி ஆமாம். அப்போ அவனுக்கு உண்டான நிறைய மந்திர உச்சாடனங்கள் வேற இருக்குது. அதே மாதிரி வந்து அவனுடைய தொழில் வேறு மாதிரி மாறிடும்னு வச்சுங்களேன். ஆமாம், வர்மம் கற்றவன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தான் அவனுடைய பாடத்தை முடிக்கணும். நீங்கள் வர்மம் வேறு களரியில் நீங்கள் நார்மலாக களரியில் வந்து களரி ஆசான்கிட்ட வந்து நீங்கள் வர்மம் படிச்சுக்கலாம். ஆனால் அந்த வர்மத்தினுடைய மேல் அடவுகள், வர்மத்துக்கும் மேல் அடவுகள் இருக்குது. அது மருத்துவமாக இருந்தாலும் சரி, பிரயோகமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி மேலடவுகள்லாம் நீங்கள் மந்திர களரித்த வந்தாகணும். ஏன்னா அதெல்லாம் மந்திரங்கள், அது பேரில் இருக்கே, அது மந்திரங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு இடம், ஒரு ஸ்கூல். ஆமாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி அஷ்டகர்ம வேலைகளை மட்டுமே சொல்லி தருவாங்க. அப்போ அந்த களரியவே அதுக்கு அப்படியே வந்து நடத்துவாங்க, அப்படியே பாவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லலாம்னா அது ஊருக்குள்ளே இருக்காது. ஓகே. ஆமாம், அதெல்லாம் மலை காடுகளுக்குள்ளே அந்த மாதிரிலாம் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அந்த நிறைய விஷயம் வெளியே சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்று இதில் நடந்துட்டுருக்கும். ஆமாம். ஸோ அதனால் வந்து ஆனால் அதுவும் அரசனுக்கு கீழ்பட்டு தான் நடக்கும். ஆமாம். சிலபஸில் இருக்கு. அதுக்கு வந்து யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அந்த மாதிரின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி தான். ஆனால் மாந்திரீகம் என்பது வேறு. மாந்திரீகம் மந்திர களரியில வந்து மாந்திரீகம் கிடையாது. ஆனா வந்து ஒரு மாந்திரீகம் தெரிஞ்சவனுடைய வல்லமை வேற, அவனுடைய கிரைட்டீரியா வேற. அது ஆமா. ஆனா மந்திர களரிங்கிறது இதுதான், சண்டை தான் போட போறோம். அல்டிமேட்டா அடுத்தவனை வந்து என்ன பண்ண போறோம்னா அவனை வந்து ஆக்கிரமிச்சு அவனை வந்து வீழ்த்த தான் போறோம். ஆனா அவனுக்கு கையில என்ன இருக்காதுன்னு கேட்டா ஆயுதம் இருக்காது. ஆயுதம் இல்லாம எப்படி வீழ்த்துறது? இதுவே பெரிய ஹிண்ட்னு நினைக்கிறேன் நான் கொடுத்ததில். ஸோ அப்படி இருந்தாலும் ஆயுதம் இருக்கும், அங்கே ஆயுதம் இருக்கும். அந்த ஆயுதம் இருந்தாலும் அந்த ஆயுதத்தை பிரயோகிக்க முடியாமல் எப்படி பண்ணுறது? ஆமாம், இது ஃபேண்டஸியாக இருக்கும் பேசும்போது. ஆனால் இதனுடைய மகத்துவம் ரொம்ப பெருசு. அதே மாதிரி சில பேர் வந்து கேளிக்கையாக எதையாவது சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவார்கள். அதனால் இது இவ்வளவு போதும், இதுவே பெருசு. ஆமாம், மந்திர களரி வந்து இன்னைக்கு செய்ய முடியாதுங்க. மந்திர களரி செஞ்சு அதை பார்க்குற அளவுக்கு ஆள் இல்லை. ஆமாம், அது அந்த குருநாதன் வந்து மந்திர களரி பிடிச்சி நிற்கிற குருநாதன் வந்து மரணிக்கக்கூடிய தருவாயில் அப்படியே விட்டுட்டுலாம் போயிட முடியாது. இன்னொருத்தவனை பிடிச்சி அவன் கையில் இதை கொடுத்துட்டு அவனை வந்து அவன் சுமதலையை அவனுடைய இதில் வச்சு அப்படியெல்லாம் பண்ணிட்டு தான் போக முடியும். குடும்பம் இருக்காது, எதுவும் இருக்காது. அவனுடைய வாழ்க்கையை தனியாக நடத்திட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி போகுங்க. இது ஒரு வகையான சாக்ரிஃபைஸ் தான். கடைசியா அப்படி ஒரு குருமார எங்கேயோ பார்த்ததாக நான் எனக்கு தெரிஞ்சு மந்திர களரி அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வேலாயுத ஆசான் வந்து அப்படி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவர் களரி தான், மந்திர களரி எல்லாம் கிடையாது, களரி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலாயுத ஆசான் வந்து அப்படிலாம் பண்ணியிருக்காரு. ஆமாம், அன்னைக்கு அவர் இல்லை இறந்துட்டாருங்க. வேலாயுத ஆசான்லாம் இல்லை, சிசி வேலாயுத ஆசான்லாம். இப்போ நான் இன்னொரு செய்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா, இப்போ பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களின் மீது சாபங்கள் உண்டு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் உண்மையா? அப்படி பார்த்தா நீங்க எல்லா ஆயுதமே கிச்சன்ல கூட நீங்க சமைக்க முடியாது. என்னங்க நீங்க? அப்படிலாம் இல்லைங்க. இல்ல. அதெல்லாம் இல்லைங்க. ஆமா. இப்போ களரி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கேரள தேசத்துல வந்து ஒரு முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. நம்ம அதை பத்தி ஒரு கேள்வி இருக்கு, பின்ன வர்றேன். அதற்கு முன்னதாக தமிழர்களுடையது தான் ஆதி அப்படின்னு பார்க்கும் பொழுது, தமிழர்களுடைய அரசர்கள்னு எடுத்தா மூவேந்தர்களை தவிர வேறு யாருமே இல்லை. அவர்களை அதுக்கப்புறம் குறுநில மன்னர்கள் அப்படிங்கிறது இருந்தாங்கனாலுமே, மூவேந்தர்கள் தான் பெரிய பெரிய அளவில் பேசப்பட்டவர்களாக இருந்தாங்க. இப்போ இதில் ஒரு தடவை பேசும்பொழுது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சோழர்களுடைய பயட்டு முறை வந்து இதர சேரபாண்டியர்களை காட்டிலும் வேறு விதமாக இருந்திருக்கு அப்படின்னு. அது அது என்ன அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ்? கரெக்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போவே வந்து நம்முடைய அந்த சிலம்பம் அப்படிங்கிற கலையே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பக்கமும் வேற வேற மாதிரி இருக்கு. சரிங்களா? நம்ம தமிழர்களுடைய அது இருக்கு. ஒரு ஒரு ஊருக்கு ஏற்ற வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் நம்மளும் அந்த வடக்கன், தெக்கன், மத்திய கேரளம் அப்படின்னு சொல்லி கேரளா தேசத்தில் நம்ம அதை பார்த்துட்டு கேரள தேசத்தில் அப்படி ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு
அப்புறம் ஈழத்திலயும் தனி களரி இருக்கு. ஓ! ஆமா. ஈழத்திலயும் தனி ஒரு வகை களரி இருக்கு. நான் ரொம்ப நல்லா இருக்கும். ம். ஆமா. அது பேரு ராவண பயிற்றுன்னு சொல்லுவாங்க. ஆ. ஆமாமா. ம். அது ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும். ம். ஸோ அது தனியா பேசணும். ஸோ அப்படியும் இருக்கு. சரிங்களா? இப்போ இதுல இந்த ஒரு மலையாள தேசம், இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது எல்லாம் கடந்து, நம்ம ஒரு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா, பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் ரொம்ப தலை ஓங்கி இருந்த காலகட்டங்கள்ல, சோழன் மட்டும் தனித்து இருந்தான். அவனுடைய போர் முறைகள் வந்து ரொம்ப யுக்தி வந்து ரொம்ப என்னவா இருந்துச்சுன்னு கேட்டா, அவன் வந்து நெறைய வகையான மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தான். ஓ! ஆமா. சேர மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் இவன் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சேர மன்னனோட ஒத்து வரும். ம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த தெக்கன் களரி, வடக்கன் களரி இதெல்லாம் சேர மன்னன் கூட கொஞ்சம் ஒத்து வரும். பாண்டிய மன்னனுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் ஒத்து வரும். ஒரு 30% ஒத்து வரும். சரிங்களா? பாண்டிய மன்னன் வெறும் தனித்து நெறைய விஷயங்கள ஏன்னா சேர மன்னன்ட்ட வளரியலாம் இல்ல. ம். இருந்துருச்சு. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. இருக்கு. ஆனா கம்மியா தான் யூஸ் பண்ணுவான். ஆனா இவங்களோடதுல எல்லாம் நெறைய இருந்திருக்கு. அதே மாரி வந்து அந்த சேனைகள் எல்லாம் மாற்றப்பட்டு வந்திருக்கு. ஆமா. பாண்டிய மன்னனுக்கும், சேர மன்னனுக்கும் நெறைய சேனைகள் வந்து மாறும். ஆமா. அந்த மாரிலாம் வந்து அந்த இவங்கள எல்லாம் வச்சிருப்பான். குதிரைப்படையில வந்து அந்த வில் எய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஓ! மங்கோலியன்ஸ் மாரி. அந்த மாரி எல்லாம் சேர மன்னன் நெறைய வச்சிருந்தான். பாண்டிய மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கு இணையாக அவனும் வந்து என்ன பண்ணியிருந்தான்னா, மாற்று அதாவது கவங்கள்ல வந்து குதிரையில போறவங்க கவங்கள் எறிவாங்க. அந்த மாரிலாம் வந்து இவன் நின்னு ஸ்டாட்டிக்கா எறியறது போகும்போதே எறிவான். ஸோ ம். குதிரை மோஷன்ல இருக்கும். இதுவும் இது பண்ணுவான். அந்த ம். மாரி அவன ஓவர் கம் பண்றதுக்கு இவன் ஒரு டெக்னிக்லாம் யூஸ் பண்ணியிருந்தான். ஸோ இப்படி கொஞ்சம் ஒரு ஒருமைப்பாடும் இருக்கு. ஒரு வேற்றுமையும் வேற்று. இருக்கு. இவங்க 2 பேத்துக்குள்ள. ஆனா சோழன் அப்படி இல்ல. சோழர்களுடைய அடையாளத்த நம்ம முதல்ல இருந்து பார்த்துட்டே வந்தாலே, அவன் வந்து யாரு கூடயும் சேர மாட்டான்னு சொல்ல முடியாது. அவன் தனித்தே இருக்கப்பட்டவனாக இருப்பான். ஏன்னா, பாண்டியனும், சேரனும் அப்பப்ப பேசிக்குவாங்க, வந்துக்குவாங்க. இவங்க 2 பேருடைய நிலப்பரப்பு வந்து என்ன ஆகப்பட்டிருக்குன்னு கேட்டா, கொஞ்சம் களப்புற்றெல்லாம் காணப்படுது. கொஞ்சம் மலையும், மலை சார்ந்த பகுதிகள்லாம் பாண்டியனும் தன் கைவசம் வச்சிருந்தான். எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இவனும் வந்து கொஞ்சம் வேளாண் குடி மக்களை எல்லாம் பாண்டிய மன்னனும் சேரன் தேசத்திலே வச்சிருந்தான். அந்த மாரிலாம் ஒரு ஒரு தொடர்பு இருக்கு. ஈழ நாட்டவருக்கும் தொடர்பு இருக்கு. ஆனா, சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இவர்கள் கூட அதிகமா ஒன்று சேரவில்லை. சரிங்களா? அதனால இவனுடைய யுக்திகள், இந்த சோழ மன்னனுடைய யுக்திகள் எல்லாமே வந்து வெறும் வாள் பயிற்று, அதேபோல வந்து வெறும் ஒரு உரிமை பயிற்று. அதாவது உரிமைனா நம்ம அந்த சுருள்வாள். சுருள்வாள். ஆமா. ஸோ உரிமை பயிற்று இல்லன்னா குந்தம் அந்த மாரி இல்ல மரப்புடிச்ச குந்தம் அந்த மாரி பயிற்றுகள் மட்டும் அல்லாமல், அவனுடைய ஒரு வியூகம், ஒரு என்ன சொல்றது? ஒரு போரினுடைய வியூகமே ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துச்சு. இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, எல்லோருமே வந்து மந்திர உபாசனைகள் தெரிந்தவர்களாக இருந்தாங்க. ஓ! சோழர்கள். அவன் வந்து பயங்கர துர்க்கைக்கு வந்து அவன் வந்து ஒரு என்ன சொல்றது? அவனா ம் துர்க்கைக்கு பலி குடுக்கறதுக்கு ஆள் இல்லன்னா, தன்ன தானே குடுத்துருவான். ம். அந்த அளவுக்கு சோழன் வந்து துர்க்கை மேல அவ்வளவு ஒரு ஈடுபாடு கொண்டவன். ஆமா. இன்னைக்கும் சோழ தேசத்தில அப்படியே போய் பார்த்தீங்கன்னா, ஆலயங்கள்ல துர்க்கைக்கு நெறைய அந்த இது பார்க்கலாம். ஆமா. ம். ஒரு ம். முன்னுரிமையும் வழங்கப்படல. ஆனா நீங்க கொங்கு தேசம் இந்த பக்கம்லாம் எடுத்து பாருங்களேன். ம். இருக்கும். ஒரு உபதெய்வமா இருக்கலாம். மற்றபடி வந்து பெரும் தெய்வமா ஏன்னா அவன் அவன் போர் தொழிலுக்காகவே அத வச்சிருந்தவன். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இதில ரொம்ப வேறுபட்ட ஒரு கருத்து. இந்த என்ன நீங்க கேட்டதில. சித்தர்களுடைய நெறைய சித்துக்கள் சார்ந்த போர்க்கலைகள் சோழன்ட்ட இருந்து. ஓ! அதுதான் வேறுபட்டு இருக்கக்கூடிய காரணம். ம். பாண்டிய மன்னன் கிட்ட இருந்த, சேர மன்னன் கிட்ட இருந்த போர்க்கலைகள் வந்து அவன் அவன் கண்டுபிடிச்சானோ, எப்படியோ வந்ததோ, போனதோ. ஆனா, சித்தர்களுடைய ஒரு தொடர்புல நெறைய வகையான சித்துக்களோட போர் செய்தவர்கள் இவங்க. யாரு? சோழர். சோழர்கள். அது ஒரு பெரிய ஒரு மாற்றம். சரிங்களா? எல்லாருமே மந்திர உபாசனைகள வந்து அதிகமாக உபயோகித்து போர் செய்தவர்கள். ஆமா. ஏன் அப்டின்னா, இதுக்கு எங்கேயாவது ஆதாரம் சொல்லுங்கன்னு கேட்டா, இவனுடைய வாள் அமைப்பே வேற. சோழனோடது. சோழனுடைய வாள் அமைப்பே வேற. சரிங்களா? ஆ அதே மாரி வந்து சேரர்கள் வந்து வாள் வந்து அதிகமா பயன்படுத்தினதில்ல. சுரிகை தான் பயன்படுத்தியிருக்காங்க. சூரிகைன்னா? சுரிகைன்னா வந்து ஒரு முழம் அத விட கொஞ்சம் பெருசு தான் இருக்கும். ஆமா, ம். ஆமா. சுரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ கடாரங்கள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாரி தான் இருக்கும். இவன் பாண்டிய மன்னனுடைய வாள் வந்து கொஞ்சம் வேற மாரி இருக்கும். ஸோ இவன் அப்படி இல்ல. ப்ராடு, ஃப்ளாட்டன்டு, டபுள் எட்ஜ்டு அந்த டபுள் எட்ஜ்டும் பாலிஷ்டு இதா இருக்கும். ஆமா. அதாவது வந்து இரட்டை இது கொண்டதா ஓ! இருக்கும். இப்டி 2 நீளமா பக்கமும் வந்து இப்டி ப்ராடா இருக்கும். குறுகி ஆமா வந்து குறுகி நடுவுல வந்திருக்கும். முனை அதுல ஒரு இருக்கும். இது இருக்கும். ஸோ அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாளே வந்து பார்த்தீங்கன்னா, வளரியா வச்சிருப்பான்.
ஆமா. ஓ! இந்த அந்த மாரி இந்த ஆமா. இந்த இல்ல அது சம்ஷ் வந்து அதெல்லாம் கிடையாது. இல்ல. அது அரபு தேசத்தார்களுடைய இல்லன்னா மற்ற தேசத்தார்களுடைய இல்ல. இது வந்து அதான் சொன்ன பாருங்க பிராடு, ஃப்ளாட்டன்டு நேரா தான் இருக்கும். இப்ப நீளமா தான் இருக்கும். அதுல ஃப்ரண்ட் மட்டும் கொஞ்சம் டீவியேட்டா இருக்கும். அதையே வளரி பாயிட்ட முடியும் அவனால. ஸோ அது ஓ! வெயிட் வந்து இம்பாசிபிள். அது பேலன்ஸே ஆகாது. ஆனா அதிலேயே அவனுங்க வாளையே வளரியாக செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு பயங்கரமாலாம் அந்த கணித கணிப்பு ஒரு இதெல்லாம் இருந்திருக்கு. அதேபோல அந்த ஆயுதங்கள் செய்வதற்குண்டான உலோக கலப்பு வந்து இவங்கிட்ட ரொம்ப அதிகம். ம். யாருகிட்டன்னு கேட்டா, சோழன். சோழர்கள்ட்ட ரொம்ப அதிகம். சித்தர்களுடைய நெறைய சித்துக்கள், அஷ்டகர்ம சித்துக்கள் வந்து இவங்க நெறைய பயன்படுத்தி தான் போரிட்டுருக்காங்க. அதனால தான் அவன் என்னதான் இருந்தாலும் சரி, அவன் பாட்டுக்கு டுவர்ட்ஸ் போயிட்டே இருந்திருக்கான். ஸோ அதெல்லாம் வந்து ஏன் வந்து சோழருக்கு மட்டும் அப்படி ஒரு ஒரு அது என்னன்னு கேட்டா, நான் இப்படிதான் நான் நெனச்சேன். என்னன்னு கேட்டா, ரொம்ப பாதிக்கப்பட்டவன் அவனா தான் இருப்பான். அதனால அவனுடைய தேடுதல் பயங்கரமா இருந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியனுடைய சரியான வரலாறே நமக்கு தெரியாது. ம். கடைச்சங்க காலகட்டத்தில குமரிக்கண்டத்திலிருந்து இடம்பெயர்ந்து தமிழுக்குடியை வரும்பொழுது கூப்பிட்டு வரணும். கூட்டிட்டு வர்றாப்படி. ஆனா அதுக்கு முன்னாடி அப்ப அவன் எவ்வளோ ஃப்ளரிஷ்டு ஒரு சிவிலைசேஷன் அவன். ம்ஹ்ம். ஸோ அவனுடைய இதெல்லாம் வந்து வேற. இதெல்லாம் எவ்வளவோ பார்த்துட்டோம்டா நாங்கலாம் அப்படிங்கிற மாரி. ஆனா இங்க விஜயாலய சோழன் வந்து தோற்றுவிக்கக்கூடிய அந்த சோழ வம்சம் வந்து நெறைய அடி வாங்கியிருக்கு. பல்லவர்கள் கை ஓங்கி இருந்திருக்காங்க. பாண்டிய மன்னனுக்கும், பல்லவனுக்கும் சண்டை நடக்கும்போது இவனுங்க சென்டர்ல போய் உட்காந்து மாட்டிட்டு இது பண்ற மாரியும், அதே மாரி வந்து அவனுடைய ஒரு ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியா ஸோ அவன் வந்து தனியா எனக்குன்னு ஒரு உரித்தான ஒரு போர்க்கலைய வந்து நான் என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அத உருவாக்குனா தான் நான் என்னுடைய வம்சங்கள் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப நீண்டு நீடூழிகள். ஆமா ம். வாழ முடியும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்துச்சு. அதனால அவன் போர் முறைகளையே மாத்தி எடுத்தான். ஸோ அதனால வந்து அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் அட்டாக் எல்லாம் அவன்கிட்ட இருக்கு. ம். ஆமா. இந்த ஒரு கையில வாளும், ஒரு கையில வேலும் கொண்டு பயிற்றுவது வந்து சோழன் தான். ஓ! அது பாண்டியர்கள்ட்ட இல்ல. ம். ஆமா. அவர்கள் வந்து வாள்னா வாள் தான் வச்சிருப்பாங்க. அவங்களுடைய வாள் வேற மாரி இருக்கும். அந்த மாரி தான் இருக்கும். அதில ஒரு டீவியேஷன் இருக்காது. ஸ்ட்ரெய்ட் தான் இருக்கும். சேரமன்னன் வந்து சுரிகை தான் பயன்படுத்துவான். ஸோ அவன் வந்து அந்த ஆர்ச்சரியில பயங்கர இது இருக்கிறவன். அதே மாரி வந்து அவனுக்கு உரித்தான நெறைய விஷயங்கள வச்சிருந்தான். ஆமா. கதப்பயற்று இதில நீங்க கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கதப்பயற்று வந்து சேரன்ட்ட தான் இருந்தது. ஓ! ஆமா. ஸோ இந்த மாரி ஒவ்வொருத்தவன் ஒண்ணு. ஆனா சோழன் என்டையர்லி டிஃபரெண்ட். ஆமா. ம். அவன்லாம் கம்பைன்ட் வார்ஃபேர் அட்டாக் எல்லாம் அவன் தான் பண்ணியிருக்கான். ம். ஆமாமா. ஒரு கை வாளுக்காக செயல்பட்டுட்டு இருக்கும். ஒரு கை வேலுக்காக செயல்பட்டுட்டு இருக்கும். ஆமா. இது டோட்டலி ஆமா. வேற வேற அது ஃபைட். டோட்டலி இது வேற. டோட்டல் வேற. மைண்டே வேற. இதோட பயிற்று முறையே வேற. அதோட பயிற்று முறையே வேற. பாடி இப்படி ஆக்சுவலா அ ஃபங்ஷன் அவ ஆகாது அது தெரியுமா? கொண்டு வந்திருக்கானே. அவன் அந்த மாரி இந்த பக்கம் வரும்போது இந்த மாரி வருமா, அந்த இது மாரி. இது இது வேல் இருக்குன்னா, இது சுத்தணும். ஆமா இது சுத்தணும். குத்துனா இது இத வரணும். நீங்க இது இது வீசிட்டே வீசிட்டே இருக்கணும். இருக்கணும். அதுவும் அந்த வளரியாக பயன்படுத்த வேண்டும். அதே மாரி திரும்பி வரணும் அது. அதே மாரி ஆமா. வாள வீசினா எப்படி எங்க திரும்பி வரும்? வரும்? வரும். அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவன் வந்து இந்த அதே மாரி ரதம் பயன்படுத்தி போரிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாரிலாம் இருக்கு. அது அவன் அவன் வந்து தனி கேட்டகரி. ஆமா. அதனால தான் வந்து ம். இவன் என்ன சொல்றது? மாற்று தேசத்தார்கள் வந்து படையெடுத்து வரும்பொழுது மேலேயே சொல்லி அனுப்பிருவாங்களாமா. கீழ உட்காந்துருக்கானுங்க. போகாத. நெருங்கவே முடியாது அவனுங்க கூட எல்லாம் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு அவனுக்கு தெரியும். டு த கோர் இவனுங்க வந்து இப்படித்தான். இவனுங்கள வந்து பண்ண முடியாது அப்படின்னு இந்த தெரியும். பைத்தியக்காரனுங்க சண்டை போடுறதுக்கு பேசாம அப்படின்னு அவனுக்கு தெரியும். இன்னும் அவன் அவ்ளோ முதிர்ந்து இருக்கிறனால அதாவது அத சொல்லுவாங்கல்ல. ஆமா அங்க பாருங்க. அவன் எந்த தேசம் நம்மள விட்டு வச்சிருக்கு? மேல ஆ. வரைக்கும் வந்திருக்கான். ஆனா கீழ வரலையே. இல்ல அதான் சொல்லுவாங்கல்ல. எதிராளி வந்து த பெஸ்ட் அப்படின்னா, யூ எய்ம் ஃபார் த செகண்ட் ரேங்க் அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் முடியாதுடா விட்ரு. எய்ம் ஃபார் த செகண்ட் செகண்ட். ரேங்க் அப்படிங்கிற மாரி. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம். அதனால தான் சோழர்களுடைய போர்த்திறன், தொழில் வேற. ம். இப்போ இவ்வளவு தூரம் தமிழ்நாட்ல வந்து உயர்ந்தோங்கி இருந்த கலை, ஆ ம மறுவடிவம் கொண்டு இன்னைக்கு ஒரு மாரி நம்மகிட்ட நின்னுகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, இப்ப இவ்வளோ பெரிய கலையும் வந்து நம்மளுடைய அண்டை தேசத்துல வந்து அப்படியே ஒடுங்கி போய், இது எங்களுக்கு சொந்தம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது மாறி போய் நின்ன ஒரு காரணம் தான் என்ன இப்போ? எது மலையாள ஆ தேசத்துலங்களா? மலையாள தேசம் நம்மளோட தானே. அது சேரன் இன்னைக்கு தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான்ல. இன்னைக்கு நம்ம வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம ஒரு லைன் எல்லாம் போட்டு மொழி வா மொழி சார்ந்து இருக்கக்கூடிய மாநிலங்களாக பிரிக்கப்பட்டெல்லாம் வந்தனால தான் நம்ம இப்படி இருக்கோமே தவிர, அவர்களும் நம்முடைய சக தோழர்கள் தான். அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான். எல்லாருமே நம்ம ஒரு குடிமக்கள் மாரி தான். ஆனா, இதுல ஒரு நீங்க கேட்ட கேள்வி வருத்தத்திற்குரிய ஒரு கேள்வி தான். இவ்வளவு விஷயம் நீ சொன்ன. பிரம்மாண்டம். நீ பயங்கரமா என்ன சொல்றது? எடுத்தா நீ இப்ப பேசின விஷயத்தலாம் வச்சு ஹாலிவுட்டுக்கே ஸ்கிரிப்ட் எழுதலாம். அப்படிங்கிற அளவுக்கு நீ பேசிட்டு, இத ஒரு ஓரமா ஒரு மூலையில நிக்குது ம். அப்படின்னா,
என்னன்னா, இதுக்கு நீங்க முன்னாடியே அந்த கேள்வி கேட்டீங்க. எனக்கு என்ன நெறைய பேர் விட்டுட்டு போனாங்க. ம். ஆமா. இது வந்து என்னன்னு சொல்ல மாட்டேன்னு கேட்டா, இது வந்து ஒரு தொழில்நுட்பத்தினுடைய பரிணாமம். அதனால வந்து புற அதாவது இந்த கற்கால ஆயுதங்கள் எல்லாம் இப்ப தேவையில்ல. அப்டின்லாம் வந்து இன்னைக்கு மாடர்னைஸ்டு வெப்பனுக்கெல்லாம் நெறைய மாறிட்டாங்க. அதனால வந்து இது இல்லாம போச்சு. அதனால மங்கி போச்சு. இன்னைக்கு ஒரு விளையாட்டுத்தனமாக மாறிவிட்டதுன்னுலாம் கிடையாது. நம்மளுடைய பெருமைய பேச மறந்துட்டோம். ம். நீங்க அந்த மாரி விஷயத்துல நீங்க பெருமை பேசி தான் ஆகணும். ம். நானு என்னுடைய இத வந்து காலர தூக்கி விட்டுருக்கிறதுக்கு என்னுடைய சுய பெருமைய பேசுவதற்காக அப்படி பேசினா தப்பு. ஆனா என்னுடைய குலம், என்னுடைய கலை, என்னுடைய குடியினுடைய பெருமைய நம்ம பேசணும். அத ம். பேச தவறி விட்டுட்டோம். அந்த பேச தவறி விட்டனால தான் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னு கேட்டா, ஒரு மூலையில கொண்டு போய் அத வச்சிருக்கோம். அது பை ஃபேக்ட் நீங்க சொன்ன மாரியே இருக்கு பாருங்களேன். ஒரு மூலையில தான் இருக்கு. இந்தியாவோட ஒரு மூலையில. மூலையில ஒரு சொன்ன மூலையில மாதிரி தான் இல்ல. இருக்குது. ஆமா. எதுங்க. அதுலயும் கொஞ்சம் அதுக்குள்ளேயும் உள்நாட்டு கலகங்கள் நெறைய இருக்கிற நெறைய மாரி இருக்கு. இருக்கு. சுமூகமா இல்ல. இத நம்ம மீட்டெடுத்து கொண்டு வரணும். இன்னைக்கு வந்து நெறைய இளைஞர்கள் வேணும். நீ கலைய கத்துக்கோ. நீ கத்துக்காம போ. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு. உன்னுடைய குடியினுடைய பெருமைய நீ காட்டணும். ம். இத வந்து இந்த தமிழ் குடி அதுக்காக நம்ம பெருமை பேசணும் அப்டின்லாம் கிடையாதுங்க. நம்ம தமிழனுடைய ஒரு உண்மையாலும் ஒரு மகத்துவம் வந்து பிற நாட்டவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குங்க. நம்ம மறந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கும்போது அது ரொம்ப சங்கடமா இருக்கு. மத்தபடி இங்க வந்து நம்ம வேற எந்த ஒரு ஒரு இனம் பற்று அப்டின்லாம் நம்ம இங்க பேசுறதுக்கு ஆள் இல்ல. எல்லாரும் ஒண்ணு தான். எல்லாரும் சகோதரர்கள் தான். நம்ம எல்லா மனித குலத்தில இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் சக மனிதர்கள் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனால் அவங்கவங்க அவங்களுடைய இத வந்து பெரிய வெளிய கொண்டு வந்து இப்படி காமிச்சு மேன்மைப்படுத்தும் பொழுது, நம்மகிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருந்து ஏன் நம்ம மேன்மைப்படுத்தல? அதுக்கு இளைஞர்கள் நெறைய தேவைப்படுறாங்க இன்னைக்கு. அதுக்கு தான் அரசாங்கமும் நெறைய முயற்சி செய்யுது. தன்னார்வ நிறுவனங்கள் எல்லாமே வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. பத்தாது. ஒவ்வொருத்தவங்களும் அதனுடைய முயற்சிய செய்யணும். ஆமா. அதனால தான் அது முடங்கி கிடக்குது. ம். இப்போ நான் அடுத்த ஒரு இடத்துக்கு வரேன். அம் ஆயுதங்கள்ல பெருவாரியாக இது விஷம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு விஷம் சொல்லலாம். விஷம் இருக்கும். ஆயுதம்னாலே விஷம் இருக்கும். விஷம் இருக்கும். இப்ப இத வந்து ஒரு விஷம் தோய்ந்த ஆயுதத்துல வந்து வ வ அடிபட்டு விழுப்புண் வாங்கிட்டு வர்றான். இப்போ ஆப்வியஸ்லி கால பொழுதுல அடி பட்டுருக்கும். ஏதோ சஸ்டெயின் ஆயிட்டான் சாயங்காலம். அப்படின்னா அவனுடைய உடம்புல விஷம் ஏறி நின்னுட்டுருக்கும் அப்படியே. ஏதோ அந்த ஒரு அட்ரினலின் பம்ப்ல அவன் ஓடியிருப்பான் அவ்வளோ நேரம். அந்த சாயங்காலம் வரும்பொழுது அந்த அட்ரினலின் டவுன் ஆகும்பொழுது அந்த ஏறுன விஷம் வீரியமா வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். ம். இப்ப அடுத்த நாள் அவன் உயிரோடு இருக்கான்னா போருக்கு போணும். ம். அப்போ அவன ஒரு 12 ஹவர்ஸ், 24 ஹவர்ஸ் ஒரு நாள் கேப்புக்குள்ள அவன காப்பாத்தியே ஆகணும். இது களரினால முடியுமா? அதாங்க. நான் அதுதானே நம்மளுடைய இப்ப பணியாக இருக்கு. ஏன்னா, நம்ம தமிழ் வர்ம சாஸ்திரத்த பத்தி நம்ம அதிகமா பேசுறதில்ல. தமிழ் வர்ம சாஸ்திரம்ங்கிறது ஒரு மகா சமுத்திரம். அதனுடைய வல்லமைய நம்ம பேசவே முடியாது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு கலை அது. உன்னதமான கலை. அதற்கு இணையாக இருக்கிறது இப்போ வந்து களரி மர்ம சாஸ்திரம். ஆமா. ம். அப்ப களரியை சார்ந்த இந்த களரி பயத்தை சார்ந்த அ ஒரு மானுடர்களுக்கு ஏதேனும் நோய்களோ, இல்லன்னா ஏதேனும் ஒரு அவசர கால சிகிச்சையோ தேவைப்படும் பொழுது, இந்த களரி மர்ம சிகிச்சை அப்படிங்கிறது பயன்படுத்தப்படும். ம். அதுல வந்து நீங்க சொன்ன மாரி முடிஞ்ச அளவுக்கு துரிதமா, ஒரு வார்ஃபேர் கண்டிஷன்ல இருக்கும்போது, ஓவர் நைட் தான் இருக்கும். அந்த ஓவர் நைட்க்குள்ள அவன எந்த அளவுக்கு ரிகவர் பண்ண முடியும். இல்லன்னா, ஒவ்வொரு அந்த வீரனும் வந்து விலை மதிக்க முடியாதவன் ம். அவன். ஆமா. அவன் கிட்ட இருக்க இன்னைக்கெல்லாம் பயங்கர பல பில்லியன் டாலர் செலவு பண்ணிலாம் எக்யூப்மென்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா, அன்னைக்கெல்லாம் அவன்ட்ட இல்ல. வே வேலும் வாளும் தாங்கி போனவன் தான் அவன். அவன்ட்ட என்ன இந்த இதெல்லாம் இருக்கும். சில கவசம் ஆர்மரிஸ் இருந்திருக்கும். அது ம். இருக்கும். அவ்வளோதான். அதெல்லாம் பேசிக் இன்னைக்கு வைல் கம்பேரிங் வித் நவடேஸ் டெக்னாலஜி. அப்போ அதையெல்லாம் வந்து வந்து தாண்டி அவனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கு. அவன் ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒருத்தவன். அவன எவ்வளவு தூரம் அவன் ரிகவர் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில மருந்துகள் இருக்கு. ஆமா. அந்த மருத்துவ முறைகளும் உண்டு. அத வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, போருக்காக மட்டும் செஞ்சுட்டு இருந்தா நல்லா இருக்காது. அப்படிங்கும்போது, போர் இல்லாத காலத்தில குருநாதன் ஊர் மக்களுக்கும் செய்து கொடுப்பார். சரி எப்படி இப்போ நம்ம மிலிட்டரி இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, நாட்ட பாதுகாப்பாங்க. சில நேரங்கள்ல இந்த பேரிடர்கள்லாம் வரும்பொழுது, ம். அவங்க உள்ளுக்குள்ளேயே வந்து வேலை செய்றாங்களா இல்லையா? இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் உடைஞ்சு ம். நீரோட போயிருச்சுன்னா, அவங்க புது பிரிட்ஜ் எல்லாம் போடுவாங்க. அந்த மாரியெல்லாம். மிலிட்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்றவங்க. அந்த மாரி அவங்க போர் தொழிலுக்கு உரியவர்கள் தான். ஆனா, அந்த போர் தொழிலு கடந்து, போர் இல்லாத சமயங்கள்ல குடிகளாக கலந்திருப்பார்கள். அப்ப அந்த நேரத்தில அந்த மருத்துவத்த என்ன பார்ப்பாங்கன்னு கேட்டா, சாமானியர்களுக்கு பார்ப்பாங்க. அதில எல்லா நோய்கள் சார்ந்தும், இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, விஷசுரம், அதேபோல வந்து விஷநிலை, அதேபோல நாள்பட்ட ரோகம், அந்த மாரி நெறைய எல்லாத்துக்கும் ஓவராலா பார்ப்பாங்க.
ஸோ அப்ப களரி பயட்டுல களரி மருத்துவமா? பயற்றில. களரியில மருத்துவம். களரிங்கிறது ஒரு ஒரு பாடசாலை. யூனிவர்சிட்டி. ஆமா. ஆமா. அதுக்குள்ள எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மருத்துவம்ங்கிறது களரி பயட்டுக்குள்ள இருக்கக்கூடிய களரி மருத்துவம். பயற்றுக்குள்ள இருக்கக்கூடிய மருத்துவம். ஸோ அப்ப சாதாரண மருத்துவத்திற்கும் இதுக்கும் வேறுபாடு இருக்கு. இருந்திருக்கும். கண்டிப்பா இருக்கு. ஆயுர்வேத மருத்துவம்னு சொல்லிக்கலாம். சித்த மருத்துவம்னு சொல்லிக்கலாம். அதெல்லாம் சாமானிய ஒரு மருத்துவ முறை. ஓகே. அவசரகால சிகிச்சை இருக்கலாம். அதே மாரி ஏன்னா அது போர் நடக்குதுன்னா நல்ல கேள்வி. அதுல வந்து போர் நடக்குது அப்டின்னா, எல்லாருமே வருவாங்க. ம். ஒரு தேசத்துல போர் நடக்குதுன்னா, அந்த தேசத்தினுடைய யாரெல்லாம் வருவாங்கன்னா, சித்த மருத்துவரோ அதுல இருப்பாரு. வர்ம மருத்துவரோ அங்க தான் இருப்பாரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உணவு சமைத்து தருபவர்கள் இருப்பாங்க. எல்லாருமே இருப்பாங்கல்ல. ஏன்னா, அவங்கள எப்படியாவது ஒரு வகையில காப்பாத்தி தன்னுடைய குடிய காப்பாத்தணுங்கிறது தான் அவனுடைய இலக்கு. ஸோ எல்லா கூட்டத்தாரும் அங்க இருக்கத்தான் போறாங்க. அதுலயும் ஒரு இவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. களரி மர்ம சிகிச்சை தெரிந்தவர் இருப்பார். ஸோ அவரு வந்து ஏன்னா விஷ வைத்தியர் வரைக்கும் இருப்பாங்க. நீங்க கேட்டு வந்த மாரி எனக்கு இந்த போன தடவ இந்த வர்ம ஆமா. மருத்துவம் பேசும்போது இந்த விஷ வைத்தியர பத்தி விஷ ரொம்ப வைத்தியர். இதா ஆமா. சொன்னாங்க. விஷ வைத்தியர் தான் அவருக்கு அளவே இல்ல. ம். ஆமா. அவரு பயங்கரமான இந்த ஒரு வல்லமை கொண்டவர் அவர். அவரெல்லாம் அங்க இருப்பாரு. ஏன்னா விஷம் தோய்த்த சில நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷ வைத்தியர் தான் டக்குனு அவர காப்பாத்த முடியும். அந்த மாரிலாம் இருப்பாங்க. ஆனா வந்து நீங்க சொல்ற மாரி யுத்தத்தினுடைய போக்கை அனுசரித்து தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, சேனைகள இறக்குவாங்க. ஸோ அதனால ஒரு யாருக்காவது ஒரு இன்ஜுரி இருக்கு அப்டின்னா, மேஜர் இன்ஜுரி இருந்துச்சுன்னா, அவங்க வந்து மறாவது நாள் போருக்கு போகணும்னு அவசியம் இல்ல. அவசியம். ஆனா இவன் ஒத்துழைக்க மாட்டான். இவன் போயிருவான். ஆமா. ம். இவன் மறாவது நாள் போயிருவான். ஆமா. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊனம் ஏற்பட்டுருச்சு. ஒரு போர்ல வந்து ஊனம் ஏற்பட்டுருச்சு அப்டின்னா, அவன் வந்து அவனோட உயிர அதுக்கு மேல வைக்கணும்னு விரும்ப மாட்டான். நான் இந்த கோலத்துல நான் மறுபடியும் என் வீட்டுக்குள்ள போய் ஆமா. பார்க்க அது மாட்டேன். தமிழரிடையே வந்து ஆமா. பெருத்த ஆமா. அவமானமாக நான் போமாட்டேன். சொல்லப்பட்டது. ம். போர்ல ஊனமுற்று நான் வாழ முடியாது. என்னால இந்த ம். ஊருக்குள்ள வாழ முடியாதுன்னா, அவன் போயிருவான். ம். அவன் போய் அவன ஆனா செல்ஃப் அத யாரும் தடுக்கலாம் மாட்டாங்க. ஆனா தடுக்கிறதுக்கு உரிமை இல்ல அங்க. இல்ல. அரசன் ஏன்னா அங்க அரசன் வந்து அவனுடைய அதிகாரத்தை இழந்த நேரம் அது. போர்ல. ஆமா. அவனுடைய ஆணைக்கு அடிபணியக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனா, அவன் ஓங்கியும் பேச முடியாது. அங்க எல்லா கண்ட்ரோலுமே யார்ட்ட இருக்கும்னு கேட்டா, ஒரு குழு இருக்கும். இப்ப நீங்க வந்து ஐவர் குழு, ஐம்பேராய குழு எல்லாம் சொல்றோம்ல, இந்த மாரி. அங்க ஒரு குழு இருக்கும். ஆமா. போர் அவசர காலத்திற்காக ஒரு குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் பயங்கர ஒரு என்ன சொல்றது? அவன் வந்து அவ்ளோ வெல் பேட்டன்டா வச்சிருப்பானுங்க. பாண்டிய மன்னன்லாம் அதுலலாம் கணக்கிடுறவன்லாம் ஒவ்வொரு நெல்லா கணக்கிடுவான் பாண்டிய மன்னன். அந்த அளவுக்கு அவனுக்கு திறன் இருக்கும். அந்த குழுவ பிரிச்சு வேலை செஞ்சானா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த குழு தனியா வேலை செஞ்சுட்டே இருப்பானுங்க. அதுக்கு கீழன்னு கடைசியா நிக்கிறவன வரைக்கும் இங்க உட்காந்து மானிட்டர் பண்ண முடியும். அந்த குழு உட்காந்து அதுக்கு மேல அரசன் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். என்ன நடக்குது அப்படின்ட்டு. என்ன இருந்தாலும் அந்த கடைநிலை போர் வீரன் வந்து நான் சாகணும்னு விருப்பப்பட்டது தான். அவ்வளோதான். அங்க ஒண்ணும் பேச முடியாது. அதுதான் அவ்வளோதான். நீங்க வந்து இல்ல இல்லையரசே அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அங்க அரசனும் வாய் மூடிட்டு தான் இருக்கணும். ஆமா. இல்லையரசே நான் வந்து என்னுடைய நாடு இது. என்னுடைய குடி இது. அது என்னுடைய உரிமை இது. என்னுடைய உயிர வந்து நான் இங்க என்னுடைய குடிகளுக்காக இதனுடைய அல்டிமேட் கோல் என்ன? ம். என்னுடைய குடிய நான் காப்பாத்தணும். காப்பாத்தணும். அவ்வளோதான். அப்ப என்னுடைய குடிக்காக நான் வந்து மரணிக்கிறேன் அப்படிங்கும்போது அது ஒரு ஏன்னா, இது இந்த அசோகான்னு சொல்லிட்டு ஒரு படம். ஷாருக் கான் நடிச்ச ஒரு படம். அதில அந்த கலிங்க போர் நடக்கும். நடந்து முடிஞ்சோனே அசோகர் அப்படி போற மாதிரியே அதில ஒரு காட்சி அமைஞ்சிருக்கும். அப்போ அந்த அது ஆக்சுவலா சேரர்கள்ன்னு சொல்ற ஒரு கூற்று உண்டு. அசோகரோட போரிட்டவர்கள்னு. அப்போ அந்த போர்ல போம்பொழுது, அந்த விழுப்புண் தாங்கி அப்படி அந்த நீருக்காக வாய் தவிர்த்துன்னு இருக்கும் பொழுது, அந்த அசோகர் போய் தண்ணி குடுப்பாரு. அவன் எதிரி நாட்டு மன்னன். இவனோ எதிரி நாட்டு போர் வீரன். தட்டி விட்டுருவான். "நீ குடுத்து நான் வந்து உயிர் வாழணுமா? நான் செத்துட்டு போறேன் போ" அப்படின்ருவான். அப்ப அந்த குடியின் மீது அவனுக்கு அவ்வளோ ஒரு ஒரு பற்று இருந்தது. பற்று இருக்கு. "நீ குடுத்து தான் நான் உயிர் வாழணும்னு அவசியம் கிடையாது." அப்படின்னு நம்ம ஒரு ஐயோ! யார் அது? சங்க நூல்ல ஒரு இது இருக்கு. ஓகே. ஒரு அரசன வந்து சிறையில அம்மாகிட்ட கேட்டா சொல்லுவாங்க. அந்த ஒரு புலவர் வந்து காப்பாத்த வருவாரு. கபிலர் தான் நெனைக்கிறேன். அப்போ அதுக்கு வரைக்கும் என்னன்னா, "எனக்கு தண்ணி குடு" அப்படின்னு கேட்கும்போது, இந்த வாய்க்காவலன் என்ன பண்ணிருவான்னா, தண்ணி இப்படி ஏளனமா இப்படி போட்டுருவான். தண்ணி குடிக்காம இந்த ராஜா செத்து போயிருவாரு. ஓகே. தண்ணி வந்து நான் ஒரு அரசன். ம். நான் உன் ஜெயில்ல இருக்கேன் தான். ஆனா வந்திருக்கு. அதற்குன்னு உண்டான ஒரு மரியாதை இருக்கு. நீ இப்படி அசால்ட்டா போட்டவர். அது வந்து என்னுடைய மானத்திற்கு ஆனா அதுவும் பங்கமாச்சுன்னு. இல்லாம அந்த நம்மளுடைய போர் மரபுல வந்து என்னை சிறை செய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அது அவமானத்திற்குரிய வார்த்தை தான். சிறை செய்வதற்கு எந்த அரசனும் விரும்ப மாட்டான். அதுக்கு பதிலா என்னோட உயிர வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற அவனுடைய எத்திக்ஸ் இருக்கு. வார் எத்திக்ஸ் தனியா ஒண்ணு இருக்கு. ஸோ பிராக்டிகலா நான் போனா நான் ஜெயிக்கணும். இல்ல சாகணும். ஜெயிக்கணும் அப்படிங்கிறத விட அந்த வார்த்தை தவறான வார்த்தை. ம். ஆமா. ஏன்னா நான் வந்து அந்த போர்க்கலையில ரொம்ப வருஷமா இருந்தவங்கிறனால அந்த உணர்வு எனக்கு தெரியும். ம். நாங்க எந்த பார்டருக்கு நாங்க போல. ஆனா வி நோ த வார் எத்திக்ஸ் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்க தோல்வி, அங்க வந்து வெற்றிங்கிறது இல்ல. என்னுடைய குடி, என் குடிய நான் காப்பாத்த அங்க முடியுமா?
அப்படிங்கிறது தான் எனக்கு கரெக்டான டேர்ம் அது. ஆமா. முடியலன்னா நான் செத்து போறேன். செத்து போறேன். அவ்வளோதான். எனக்கு அதுக்கு மேல எனக்கு இந்த உலகத்துல வேலை இல்ல. அவ்வளோதான். நானும் என்னை சார்ந்தவர்களையும் நான் காப்பாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கணும். ஸோ அப்படி இல்லன்னா அந்த இடத்துல நான் வாழணும்னு அவசியம். ம். இப்ப நீங்க வந்து இந்நேரத்துக்கு நிறைய குருமார்கள கண்டிருப்பீங்க. இந்த குருமார்கள் வந்து முந்தைய காலங்கள் நான் சொல்றது வந்து நம்ம புராண காலங்கள்னு கூட எடுத்துக்கலாம். எனக்கு போர் இல்லாத ஒரு நாளே கிடையாது இந்த பூமியில. அதுவும் நம்மளுடைய கலாச்சாரத்துல. அப்படி அதிசயத்தக்க விஷயங்களாக குருமார்கள் உங்கள்ட்ட ஏதாவது பகிர்ந்த ஏதாவது செய்திகள் இல்ல இருந்துச்சுங்களா? இதுல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த வந்து இழந்துட்டோம். நம்ம வந்து மக்களிடையே சொல்வதற்காக. அதாவது ஒரு போர், அந்த போர் சார்ந்த நிகழ்வுகள் அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போருக்கு தயாராகக்கூடியவர்கள், அதேபோல இந்த ஆசான்கள் இவர்களுடைய பணிகளையும் நம்ம பார்க்கணும். ம், ஆமா, ம், சரிங்களா? ம், அப்படி பார்த்தா தான் நம்ம அவங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு என்ன ஒரு நிலையில இருந்திருக்காங்கன்னுலாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது, அரசன் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்டு ஒரு மாமல்லன். ஆமா. மாமல்லர்கள் நெறைய பேர் இருப்பாங்க. அவனுடைய ராஜ்யத்தினுடைய நீள அகலத்தை பொறுத்து, பரப்பளவை பொறுத்து, அந்த பரப்பளவுக்குள்ள எவ்வளவு நகரங்கள், மாநகரங்கள், கிராமங்கள், சிற்றூர்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் கடைக்கோடி வரைக்கும் கணக்கிட்டு, அவன் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி, எல்லா செக் போஸ்ட்டையும் கணக்கு பண்ணி, ஒரு நிலை வச்சு தான் என்ன பண்ணுவான்னு கேட்டாச்சுன்னா, அவன் வந்து மாமல்லர்கள நியமனம் பண்ணுவான். அந்த மாமல்லர்கள் வந்து யாராக இருப்பாங்கன்னு கேட்டா, அதான் நான் சொல்ல வரேன். ஒரு களரியினுடைய குருநாதராக இருப்பாங்க. ஓகே. ஆமா. அது அது கண்டிப்பா அத சொல்லியே ஆகணும். இல்லன்னா ஒரு தளபதிகள். ம், மாமல்லர்களுக்கு கீழ இருக்கக்கூடியவர்கள் தளபதிகள். தளபதிகள் யாராக இருப்பாங்கன்னு கேட்டா, களரியினுடைய குருநாதரா. ஸோ அவங்க தான் ம், அப்படி இருப்பாங்க. ம். சரிங்களா? ஓ! இன்னைக்கு இருக்கக்கூடிய களத்துக்கு ஆமா. புகுந்தவன் தான் வித்தைய சொல்லி ஆமா தரக்கே சொல்லி தர வருவான். எப்படி சமைக்க தெரிஞ்சவன் தானே சமைக்க சொல்லி தர முடியும். ஆ, அது ஸோ இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இதோட ஒப்பிட்டு குருநாதன் ஆமா பார்க்கக்கூடாது. பார்க்க முடியாது. அதுதான் ஆ, அதுதான் நான் சொல்றேன். இப்ப அதாங்க. இருக்கக்கூடிய குருநாதன் வேற. ஆ, இப்போ எனக்கு குருஸ்தானம் என் குருநாதன் குடுத்துட்டாரு. சரி. அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு என்ன பண்ண போர்ல முடியாதுன்னு கேட்டா, நின்னுட்டு வர போர்ல முடியாது. போய் நிக்க முடியாது. நாட்ட வந்து பாதுகாக்க முடியாது நான் போய். அதுக்கு நான் ஒரு நாட்டை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை கடமை உண்டு. உண்டு, ம். உரிமை உண்டு. ஆமா. அதுல எப்படி அதுல நான் முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது அன்னைக்கு இருந்த அன்னைக்கு பீரியட் இருந்த வேற. குருநாதன் வந்து அவனோட ரேஞ்ச் வேற. ஆமா. அவனுக்கு வந்து வரி இல்ல. அதேபோல வந்து அவனுக்கு அந்த அந்த ஒரு சுற்று கிராமங்கள் எல்லாம் அவனோடதா தான் இருக்கும். எது? ஏன்னா அரசன் வந்து எங்க உட்காந்து அவன் உட்காந்து ஃபுல்லா கேமரா வைஃபைல செட் பண்ணி எல்லாம் ம். பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. பார்க்கணும். மானிட்டர் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால என்ன பண்ணுவான்னா, மாமல்லர்களையும் தளபதிகளையும் என்னவாக வைத்திருப்பான்னு கேட்டா, ஊர் காவலர்களாக ஊர் தலைவர்கள் தனியா இருப்பாங்க. ஊர் காவலர்கள் தனியா இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்களுக்கு இவ்வளவு ஊர்கள் வந்து இவர்களுடைய கட்டுப்பாட்டில இருக்கும். அங்க களரி இருக்கும். அப்படி இருந்தாங்க அவங்க. அவங்களுக்கு வரியும் இருக்காது. ஆலய திருப்பணிகள் எல்லாம் அவங்க தான் செஞ்சிருக்காங்க. மாமல்லர்கள் தான் ஆலய திருப்பணிகள் செய்வாங்க. ம். அதேபோல வந்து தளபதிகள் எத்தனையோ தளபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுகளை எல்லாம் வெட்டி மாற்று மடை செய்து எல்லாம் அந்த வேலையெல்லாம் பயங்கரமா இருக்குங்க. ஸோ ம். அவனுக்கு அந்த மாரி தான். போர் எப்ப வரும்? போர் வந்து டெய்லியும் போர் இருக்கும்போது இருக்கும். 365 நாள் அது அந்த மாரி சிந்தனையுடைய அரசன். அரசனுக்கு ஏற்ப மக்கள் அப்படிங்கிறதுக்கு அதான் அர்த்தம். அரசன் போர் செய்யணும்னே ஒரு முடிவுல இருந்தான் அப்படின்னா, இவனுங்களுக்கெல்லாம் வேலை வந்து அங்க தான் இருக்கும். அவன் நாடுகளுக்குள்ள இருக்க மாட்டான். ஆனா அவனுடைய நாட்டோட வளமும் கெட்டு போயிட்டே இருக்கும். ஆ, ஏன்னா பார்த்துக்கிறதுக்கு இங்க ஆளே ஆமா, இல்லையே. ஆமா, ஆமா. ஸோ அதுக்கு ஒரு சரியான உதாரணம் தான் அந்த வீராணம் ஏரி எல்லாம். ம். வீராணம் ஏரியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து நிறுத்தியிருந்தான் அந்த படைய. அவனுக்கு வேலை குடுக்கணும். அந்த போருக்கு அந்த இவங்களுக்கு அந்த ட்ரூப்ஸ்க்கு வந்து வேலை குடுக்கணும்னு சொல்லி தான் அந்த ஏரிய கட்ட சொன்னான் அவன். ஸோ அப்ப வளமாயி போச்சுல்ல இன்னைக்கு. சும்மா கேட்க அப்புறம் முடியாது. அந்த மாரிலாம் இருக்குல்ல. அந்த மாரிலாம். ஸோ அந்த மாரி தான் அவங்க மடை திருப்புவது, ஆற்றை சரி செய்வது, காடுகளை சரி செய்வது, காடுகளினுடைய பரப்பளவுகளை கணக்கிடுவது. ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு பயங்கரமான ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு குருநாதங்கிறவன் சாமானியமா ஒரு வெள்ள துணி அணிஞ்சு வந்துட்டு, ஓரமா உட்காந்துட்டு அவரு சாப்பிடுற ஒரு 3 ஆள் பார்க்கறதுக்கு சும்மா இருக்கிற மாரி இருக்கிற மாரி. ஸோ அதனால அந்த ஒரு பிம்பம், அந்த ஒரு பிரதிபலிப்பு வேற. இன்னைக்கு இருக்கிற குருநாதன் வேற. அவரு சைக்கிள்ல போயிட்டுருப்பாரு. அவரு ஓரமா அதனால தான் குருமார்களுக்கு மதிப்பு மரியாதை ஆமாமா. இருந்தது. ஏன்னா அவங்க பிராக்டிகலா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்கங்கிற. அவன் பிராக்டிகலா பார்த்துட்டு வந்தவங்கிறத விட, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? குடிய காப்பாத்த வந்தவன். ஸோ அதனால வந்து அவன் அந்த ஒரு கிரைட்டீரியா கேட்டகரி வேற. சரிங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய குருநாதன்மார்கள் வேற. இன்னைக்கு வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ம். ஆமா. ஒரு சின்ன களரி வச்சிருப்பாரு. அவரு ஒரு ஓரமா நின்னுக்குவாரு. காலையில 1 மணி நேரம் போய் கிளாஸ் எடுத்து குடுப்பாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு உண்டான பிற பணிகளை செய்து, அவருடைய வாழ்க்கைய இன்னைக்கு இருக்கக்கூடிய களரி ஆசான்கள் அப்படி போயிட்டு இருப்பாங்க. இல்லன்னா வைத்தியம் பார்த்துட்டு அப்படியே இருப்பாங்க. அவ்வளோதான். ஆனா அன்னைக்கு இருக்கவன் அப்படி கிடையாது. அன்னைக்கு இருக்கவன் வந்து அவனுக்கு தான் ஒரு அரசன் வந்து மாநகர்ல இருக்கான், தலைநகர்ல இருக்கான் அப்படின்னா,
அதுக்கு கீழ எவ்வளவு சிற்றூர்கள், ஊர்கள், நகரங்கள் இருக்கோ, அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த தலைவர்கள் அவங்க இவங்க எல்லாம் இருந்தாலும், அங்க வந்து இவங்க தான் வந்து பொறுப்புல இருப்பாங்க. அவங்களுக்கு நெறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் சர்வேயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதே மாரி வந்து அர்பன் டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த மாரி நெறைய விஷயங்கள இவன் தான் உட்காந்து மேன் பவர வந்து எடுத்து தன்னுடைய ப ப க படை வீரர்கள். இப்போ ஒரு தளபதினா, ஒரு தளபதிக்கு கீழ 300 பேரு. ஒரு மல்லன், ஒரு மாமல்லன்னா, ஒரு மாமல்லனுக்கு கீழ 7 தளபதி. அந்த 7 தளபதினா ஒரு 2000 சில்லான்ற பேர். இந்த மேன் பவர வச்சு என்ன பண்ணலாம்? ஸோ அந்த அந்த அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு போயிட்டே இருப்பானுங்க. ஸோ அப்படிதான் நகர்வு இருந்துச்சு. ஓ! இது அரசு இந்த குடிச்சதனுக்கு வேலை குடுக்குற மாதிரி. ஆமா. அது அரசு கட்டமைப்பு அப்படி இல்ல அத இருந்துச்சுங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஆமா. பண்ணியிருக்காங்கல்ல. அரசு கட்டமைப்பு அப்படி இருந்துச்சு. ஸோ நீ இது இவர்கள் ஒண்ணு வந்து கட்டமைச்சுட்ட. கட்டமைச்சதுக்கு பிறகு அத நீ நீ சரியா நிர்மாணியம் பண்ணி பார்த்துக்கோ. பண்ணணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மணியக்காரர்களாக இருந்தவர்கள், அந்த ம். மாரி இந்த கோயில் திருப்பணிகள் செய்தவர்கள், அவங்கள வந்து மானிட்டர் பண்றது. அதேபோல வந்து இந்த மாரி நெறைய கல்வி ஆதுர சாலைகள் வந்து அதாவது ஓ! அது எல்லா நேரத்திலும் அரசர் பார்த்துக்கிட்டெல்லாம் இருக்காது. அரசர் எவ்வளோ தான் பார்க்க முடியும்? பார்க்க அன்னைக்கு முடியும். இருந்த இது அவ்வளோதான். அப்போ அவனுடைய அங்கங்களாக இருந்தவர்கள். அரசனுக்கு 2 கண்கள். ஆனா, அரசனுக்கு உண்மையாலும் எவ்வளோ இந்த மாரி ஆளுங்க இருக்காங்களோ, அவ்வளோ கண்ணு இருக்கு. ஆனா, அவ்வளோ அவன் ஃபெய்த்ஃபுல்லா இருப்பான். அதுதான் முக்கியம். என்ன பியூட்டி தெரியுமா? ம். அரசன் சும்மா சாமானியன் கிடையாது. அவனுக்கு இவன் ஒற்றர் வச்சிருப்பான். அது நான் இது ஆமா. கேள்விப்படல. ஒரு ஒற்றன் வச்சிருப்பான். ஆ சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திர அது நூல்ல வந்து சத்தியம் தான். அது வந்து அவன் அவன் அனுமதிச்சு தான். ஒற்றனுக்கு ஒற்றன் வச்சிருப்பாங்க. அது அப்படிலாம் இருக்கும். ஆனா, இவன் ஒற்றன் வச்சிருப்பான். ஆனா எப்படின்னு கேட்டா, அது ஒரு பயங்கர காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர். அரசன இவன் எவ்வளவு தூரம் விரும்புவான், நேசிப்பான் அப்படிங்கிறதுக்கு எல்லையே இல்ல. அதனால இந்த இவன் இருக்கான் பாருங்க, ஒரு மாமல்லன். அவன் எவ்வளவோ ஒற்றர்கள அரசன பாதுகாக்கிறதுக்காக வச்சிருப்பான். வச்சிருப்பாங்க. ஆமா. ஆனா திருப்பி இவரும் பார்த்துட்டே இருப்பாரு அவன. ஒரு ம். தளபதி அதே மாரி பார்த்துட்டே இருப்பாரு. கடைக்கோடியில ஒரு ஒரு எங்க தொடங்குது, அவனுடைய அதிருப்தி தொடங்குது பாருங்க. அங்கிருந்து அவனுடைய கண்ணோட்டம் இருக்கும். அவன் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, அவன் சூரிய உதயத்திற்குள்ள அரசனோட காதுல போய் சேர்ந்துரணும். ஸோ அந்த மாரி நெறைய டெக்னிக்ஸ் வச்சிருந்தாங்க. ஆனா யாருமே சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்துட்டே இருப்பாங்க. அந்த ஒரு குடிகள் எப்படி வாழ்ந்திருக்காங்க. வாழ்ந்திருப்பாங்கல்ல. ஆமா. ஒரு அரசாங்கத்தினுடைய இயக்கம் அன்னைக்கு பிரமிப்புக்குடையதாக இருந்துச்சு. அதான் எதுக்காக இத சொல்ல வந்தேன்னா, அந்த நீங்க கேட்ட அந்த குருநாதனுடைய வித்தியாசம். இன்னைக்கு இருக்கக்கூடிய குருநாதர்கள் வேற, அங்க இருக்கக்கூடிய குருநாதர்கள் வேற. சரிங்களா? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய குருநாதர்கள் வந்து எங்கிட்ட வந்து நெறைய விஷயங்கள் அவரவர்களுடைய குருநாதர்கள், சந்ததியினர்களுடைய சில சரித்திர நிகழ்வுகள சொல்லியிருக்காங்க தவிர, இப்போ நம்முடைய குருநாதன எடுத்துக்கலாம். சங்குனி பணிக்கர். சங்குனி பணிக்கர் தான் குருநாதனுடைய குருநாதன். பாலச்சந்திர மேனனுடைய குருநாதன் சங்குனி பணிக்கர். சங்குனி பணிக்கர் என்ன பண்றாருன்னு கேட்டா, கடத்தநாடன விட்டு அவர் அந்த பக்கம் போறாரு. சிரக்கல் அந்த பக்கம் வந்து போறாரு. சிரக்கல், அரக்கல், துளு தேசம் அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கு. இவரு என்னன்னு கேட்டா படிக்க போறவரு. ஒவ்வொரு களரிக்கா போயி களரி படிக்க போவாரு. அவருக்கு ரொம்ப களரியில இன்ட்ரெஸ்ட். சங்குனி பணிக்கர். அப்போ நான் சொல்றேன் 17த் செஞ்சுரி லைக் 17த் ஆர் 18த் அந்த மாரி இருக்கும். போகும்போது ஒரு ஒரு செக் போஸ்ட்ல நிறுத்திட்டாங்க. சங்குனி பணிக்கர நிறுத்திட்டாங்க. குருநாதன் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, "நீ எந்த ஊருக்காரன்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் வந்து இந்த மாரி கடத்தநாடன் அப்படின்னு. கடத்தநாடனுக்கு இங்க அனுமதி இல்ல. ஏன்னு கேட்டா வரி இது பண்றதில்ல. ஸோ அதனால கடத்தநாடன் ஆளு போ முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, "இல்ல நானு என்ன கண்டிப்பா அரசன பார்க்கணும். இல்ல நான் இந்த மாரி கடந்து போக வேண்டியது களரிக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல பண்ண முடியாது." அப்ப கோயில்கள்ல எங்க வேணா தங்கிக்கலாம். அப்போ ஒரு கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போகும்போது அந்த அந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு பூசாரிட்ட அவரு கேட்குறாரு. இந்த மாரி "நான் இங்க தங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "தங்கிக்கங்க" அப்படின்னு. "எங்கேருந்து வர்றீங்க?" என்ன ஏதுன்னு அப்படியே பேசிக்கிறாரு. அப்புறம் வந்து அவரே சொல்றாரு, "எனக்கு அரசன பார்க்கணும். ஏதாவது வழி இருக்கா?" "ஏன் அரசன பார்க்கணும்னு நினைக்கிறீங்க?" அப்படின்னா, "இல்ல இந்த மாரி ஆக்சுவலா என்ன நாடு கடக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்போ அரசனுடைய கட்டளை இருந்தா போய்க்கலாம்" அப்படின்னாரு. "அப்படியா? சரி காலையில வருவாரு" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஸோ அப்போ அ தங்கிட்டாரு. காலையில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாருன்னு கேட்டா, அரசன் வர்றதுக்கு நேரம் ஆயிருச்சு. இவரு வந்து ரெடியா இருக்காரு. ஆனா, அரசன நேரா போய் இப்படி அப்ரோச் பண்ண முடியாது. பக்கத்துல வந்து 2, 3 தளபதிகள் இருப்பாங்க. அவங்கவங்கன்னு இருப்பாங்க. ஆனா, அரச நியதி என்னன்னு கேட்டா, ஆலயத்திற்கு வரும்பொழுது அரசன் ஆயுதத்தோட வரக்கூடாது. ஆனா, தளபதிக்கு அந்த உரிமை இருக்கு. அரசனுக்கு அந்த உரிமை இல்ல. இறைவன பார்க்க வரும்பொழுது நிராயுதமா தான் வரணும். நிராயுதம் அணியா தான் வரணும். அதுக்கு ஒரு உரிமை இருக்கு அவனுக்கு. ஆனா, தளபதிக்கு எல்லா பக்கமும் ஆயுதத்த வச்சு சுத்தலாம். அவனுக்கு அந்த ஒரு இது இருக்கு. ஸோ, அவரு என்ன பண்றாருன்னு கேட்டா, நான் இம்ப்ரெஸ் பண்ணணும். அரசன ஏதோ ஒரு வகையில இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்பதான் அவன் என்னன்னு திரும்பி பார்ப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ, அந்த ஒரு நேரத்தில என்ன பண்றாருன்னா, 2 தூண்களுக்கு இடையில ஒரு கயிறு கட்டி, அந்த கயிறு மேல ஏறி இப்படி படுத்துக்கிட்டாராமா. ஆ. யாரு? சங்குனி பணிக்கர் வந்து படுத்துக்கிட்டாராமா. அது எனக்கு கேட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா நம்ம குருநாதன் சொன்னது. என் குருநாதன் சொன்னது எனக்கு சத்தியம் தான். அது மத்தவங்க என்ன ஒரு ஏளனமாக பேசினா. என்னோட குரு பக்தி அவ்வளவு ஒரு வலிமையானது. என் குருநாதன் என்ன சொன்னாரோ அது சத்தியம் தான். அதனால அது சத்தியம் தான். 2 தூண்களுக்கு இடையில கயிறு கட்டி ஏறி படுத்துக்கிட்டாரு.
படுத்தோனையுமே அரசன் வந்து இப்படி எதார்த்தமா அப்படி பார்க்கும்பொழுது, என்னடா அவன் 2 இதுக்கு இடையில, ஓ! இவ்ளோ வலிமை உடையவனா? சரி இவ்ளோ சாமர்த்தியம் இருக்கா அவனுக்கு. சரி இவனோட சாமர்த்தியத்த இன்னும் கொஞ்சம் தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு, தன்னுடைய தளபதியினுடைய உடைவாள்லருந்து வாள உருவி, இப்படி கயிற வெட்டிட்டாரு. இப்படி ஒரு மறுவெட்டுன்னு சொல்லுவோம். அந்த மறுவெட்டு வெட்டிட்டாரு. மறுவெட்டு வெட்டும்போது என்ன ஆச்சுன்னா, கயிற தான் வெட்டுறதுக்கு அவர் பிளான் பண்ணாரு. ஆனா தலையோட வெட்டிட்டாங்க. ம். தலையோட அரசன் தெரியாம அந்த இது விட்டு விழுந்துருச்சு. அந்த இதாயிருச்சு. அப்புறம் பிளட் ஃபுல்லா வந்திருக்கு. இருந்தாலும் அந்த நேரத்தில என்னாச்சுன்னா, அவரு எப்படி சுதாரிச்சு உட்கார்ந்தாராமா, ஆ இந்த இங்க் பாட்டில் இருக்கு பாருங்க. அந்த ம். பிரில் இங்க் பாட்டில். அத சுத்தி விட்டு அப்படியே வந்து ஆ. உட்காரும். அந்த மாரி வந்து உட்கார்ந்தாராமா கீழ. அ. அத பார்த்துட்டு பயங்கர இம்ப்ரெஸ் ஆயி, "யாருப்பா நீ? என்ன பயங்கரமா இருக்க?" அப்படின்னமா, இந்த மாரி அவருடைய இதெல்லாம் சொல்லி என்ன விடமாட்டேங்கிறாங்க. எனக்கு துளு தேசம் போணும். இத கடந்து தான் போணும் அப்படின்னா, அவர் அப்புறம் வந்து அந்த கோயில்ல இருந்து எடுத்து அந்த விபூதியெல்லாம் வச்சு விட்டுட்டு, "சரி பரவால்ல. நீ உனக்கு போய்க்கோ. நீ இந்த தேசம் எங்க வேணா சுத்திக்கலாம்டா." அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் அவர் எல்லாம் போய் முடிச்சுட்டு வந்து நன்றி தெரிவித்ததாகலாம் இருக்கு. இந்த மாரி நம்முடைய குருநாதனுடைய குருநாதனே அந்த அளவுக்கு ஒரு வல்லமை வாய்ந்தவராக இருந்திருக்கிறாரு. நெறைய பேத்த சொல்லலாங்க. ஆமா. ஆ இவரு கோட்டக்கல் கண்ணாரங்குருக்கள், அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ இன்னொருத்தவர் இருக்காரு. அப்பந்தம்புரான்னு ஒருத்தவர் இருக்காரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா 18 அடவுகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நெறைய பயிற்றுகள், அடவுகள்லாம் வச்சிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆசான்கள் இருக்காங்க. நெறைய வேலாயுதம் ஆசான், வேலாயுத ஆசான்லாம் நெறைய அவருடைய தாரிகள் எல்லாம் புரியவே புரியாது. பாட்டு மாரி இருக்கும் அப்டின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாரி சரித்திர பதிவேடுகள்லாம் இருக்கு. ஆனா களரி வந்து மாறிட்டே வருது. ம். மாடர்னைஸ்ட் ஆயிட்டே வருது களரி. விச் இஸ் நாட் குட் ஆர் குட்? ஆஹா. அது நாட் குட். ஆமா. ஏற்புடையதாக இல்ல. ஆமா. அதே மாரி வந்து களரிக்கென்று தனியா ஒரு கோயில் ஆலயம் இருக்கு. ஆமா. களரி கோவில். அது ஆசானுடைய வீடே ஆலயமாகும் அப்படிங்கிற ஒரு அதெல்லாம் இருக்குங்க. அந்த காலத்துல வந்து அது வந்து ஒரு பேச்சு சொல்லாக இருந்துச்சு. ஆனா வந்து களரி நீங்க விரும்புறீங்க அப்டின்னா, களரிக்குன்னு தனியா ஒரு ஆலயம் இருக்கு. வடகரையில இன்னைக்கு இருக்கு. ஓ! ஆமாமா. அங்கெல்லாம் போயிட்டு அந்த சேத்திரத்துக்கெல்லாம் போயிட்டுலாம் வர்றாங்க. எல்லாம் பண்றாங்க. களரி அப்படிங்கிற ஒன்று வந்து ரொம்ப ஒரு எல்லாரு கூடயும் சேராதுங்க. ஆமா. சேர்றது ரொம்ப கஷ்டம். நிறைய செய்திகள் இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கேள்விகள்லாம் பெண்டிங் இருக்கு. ஓகே, நம்ம இன்னொரு காணொளியில கண்டிப்பா சந்திக்கணும். ஓகே. இதுபோல இன்னும் நான் நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு இதில ஆர்வத்தில இருக்கேன். ஏன்னா, இத வந்து 3 பகுதிகளாக பிரிச்சோம்னா, எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரைட் அந்த முன் பகுதியில இருந்த அந்த ஒரு பயங்கர வீரமான அந்த நிறைய செய்திகள் எல்லாம் நெடுங்களத்தூண். பேசினோம். ஆமா. ஆமாமா. ரொம்ப அருமையான ஒரு செய்தி அது எல்லாமே. ஆமா. பின்ன வந்து அப்புறம் மருத்துவம் பேசினோம். அப்புறம் குருமார்களினுடைய நிலைகள் எல்லாமே பேசினோம். என்னன்னா, ஒரு குடியினுடைய அதே மாரி வல்லமை அந்த வந்து அந்த எந்த அளவுக்கு டெவலப்மென்ட்ஸ் இருந்தது? எல்லாம் பாருங்களேன். எவ்வளோ ம். அழகா இருந்திருக்கு. ஒரு ஒரு எவ்ளோ ஸ்ட்ரக்சர்டா ஸ்ட்ரக்சர்டு இருந்திருக்காங்க. அந்த அந்த கவர்ன்மென்ட் அப்படிங்கிறது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. கரெக்ட். நம்ம வந்து வெறும் நம்ம என்ன யாரு கிடையாதுன்னா, நம்ம ட்ரைபல் கிடையாது. ம். நம்மள அப்படியெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நம்மலாம் அப்படி கிடையாது. நம்மலாம் ரொம்ப வெல் பிளான்டு சிவிலைசேஷன். சிவிலைசேஷன். அந்த அளவுக்கு நம்மள்ட்ட நெறியும், அறமும் இருந்தது. ம். ஒவ்வொரு அரசன்ட்டயும், ஒவ்வொரு இவங்கள்ட்டயும். குடிகளும் அப்படித்தான் இருந்தாங்க. கரெக்ட், கரெக்ட். குடிகளும் அப்படித்தான் இருந்தாங்க. ஸோ சத்திரிய கலை அப்படிங்கிறது சத்திரிய கலைன்னு சொல்ல முடியாதுங்க இதெல்லாம். அதெல்லாம் வந்து சமஸ்கிருத மொழி. ஆனா சத்திரிய கலைன்னு போர்க்கலை. வச்சிருக்காங்க. ஆனா தமிழனுடைய ஒரு தொழில். ம். அந்த போர் தொழில் என்பதற்கு ஒரு இன்றியமையாத ஒரு மகத்துவம் இருக்கு. எது இவ்வளவு காலம் இந்த குடிய எவனோ ஒருத்தன் சிந்தின ரத்தம் தான் நம்ம இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இல்லன்னா தமிழனும், தமிழ் குடியும், தமிழ் மொழியும் எதுவுமே இருந்திருக்காது. யாரோ எவரோ வந்து நம்மள எல்லாம் என்ன பண்ணிட்டு போயிருப்பாங்க? முடிச்சுட்டு அபாலிஷ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நம்ம சிவிலைசேஷனே இருந்திருக்காது. அப்ப எவனோ ஒருத்தவன் செய்த தியாகம், இன்றைக்கு அவனுடைய பெருமைய நம்ம பேசுறோம். ம். அது ஏன்னா இது வந்து நெறைய பேருக்கு என்ன தோணலாம்னா, ஏன் போர் போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நம்ம வலியுறுத்தி இன்னைக்கெல்லாம் இத பத்தி பேசணுமா? இதெல்லாம் சமூகத்தில எவ்வளோ விஷயங்கள் இருக்கே! அப்டின்லாம் நெறைய பேர் நெனைக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இந்த தமிழ் எழுதுறோம், தமிழ்ல பேசுறோம். நம்ம தமிழ் சொல்லாடல் இருக்கு. இவ்வளோ பெரிய குடிகள் இன்னைக்கும் ஒரு அங்கீகாரத்தோட இருக்கோம்னா, யாரார்களோ நம்மளுடைய முன்னோர்களும், மூதாதையர்களும் எத்தனையோ அரசர்கள் மேற்கொண்ட தியாகம். அந்த தியாகத்தினுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கோம். அப்ப அந்த கலைய பேசுறதுல நம்ம பேசணும். இது ஒரு உயரிய மகத்துவமான ஒன்று. நம்ம பேசி தான் ஆகணும். கண்டிப்பா, பேசுவோம். கண்டிப்பா பேசுவோம். இன்னொரு காணொளியில கண்டிப்பா இத தொடருவோம் ஆக்சுவலா இது. இது ஓகே. இன்னொரு புது தலைப்புங்கிறத காட்டிலும், இத தொடரணும். இன்னும் இது போல நிறைய செய்திகள வந்து மக்களிடையே அது வந்து பரப்பி குடுக்கணும். நிறையா ஐம் கோயிங் டூ பிக் யுவர் பிரெயின் அப்படின்னு சொல்ற மாரி நிறைய நாலேட்ஜ வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஸோ இன்னைக்கு உங்களுடைய நேரத்த செலவு பண்ணி
நம்ம கூட இத்தனை செய்திகள பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. ஆம், அடுத்த இதுபோல இன்னும் இதனுடைய தொடர்ச்சியில சந்திப்போம். அதுவரையும் ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம கூட இணைந்தது. நன்றிங்க. நன்றி.